போகலாம். ஆரம்பிச்சிட்டுமா? ஆரம்பிச்சுங்க. லைவ்ல தான் உள்ள கொஞ்சம் ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே. வறுப்பளிங்கு வாராது இடர் படிகினரமும் பவழ செவ்வாயும் கடிகமுழுக்கும் தாமரை போர்க்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கை. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மதுரை காஞ்சி காமகோடி பீடத்தை நிர்வகித்து வருகின்ற டாக்டர் டிஆர்எஸ் அவர்களே, அவருக்கு உற்ற துணையாக விளங்குகின்ற நண்பர் குமார் அவர்களே மற்றும் அந்த அமைப்பை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, வழக்கம்போல் இன்றைக்கு காஞ்சி காமகோடி மடத்தினுடைய சார்பினிலே அனுஷத்தின் அனுக்கிரகம் நிகழ்ச்சி கொரோனா என்கின்ற ஒரு அசுர தடையை மீறிக்கொண்டு விஞ்ஞானத்தின் கொடையான இந்த கைபேசி வழியாக இன்றைக்கு நம்மை எல்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. அந்த வகையில் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். அநேகமாக என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் இன்றைய நிகழ்வு 86வது நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது 85 மாதங்கள் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி தடையின்றி இதுவரையில் நடந்து வந்துவிட்டது. ஒரு கொடிய காலகட்டத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இப்படி ஒரு காலகட்டத்தை இதற்கு முன்பு இருந்த யுகங்களில் வாழ்ந்தவர்கள் கூட பார்த்திருப்பார்களா என்றால், நான் திரும்பி பார்த்தேன். துவாபர யுகம், திரேதா யுகம், கிருத யுகம், அந்த யுகங்களில் நடந்த சம்பவங்கள், அவைகளை எல்லாம் திரட்டி தேடி எடுத்து நான் பார்த்தேன். எல்லா காலத்திலையும் இந்த உலகில் பிரச்சனை இருந்திருக்கிறது, யுத்தம் இருந்திருக்கிறது, கொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன, நிறைய துன்பங்கள் இன்பங்கள் இதெல்லாம் கொண்டதுதான் வாழ்க்கை. எப்படி பூமி அப்படிங்கிறது இரவு பகல் அப்படின்னு ரெண்டா இருக்கோ, அது போல இன்பம் துன்பம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெருமாளே அவதாரம் எடுத்து வந்து அசுரர்களை அழித்து தர்மத்தை காப்பாற்றிய கட்டங்களை எல்லாமும் இந்த உலகம் பார்த்திருக்கிறது. ஆனாலும் கொரோனா போல கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமிக்கு ஒட்டுமொத்த உலகமும் என்ன செய்வது என்று தெரியாமல் மண்டியிட்டு செயலிழந்து பல உயிர்களை பறிகொடுத்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நலிவு ஏற்பட்டு பலர் வேலைவாய்ப்பு இழந்து நடுத்தருவுக்கு வந்து இன்னமும் கூட அந்த விஷயத்தில் அந்த கொரோனாவுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. பொதுவாக ஒரு தடுப்பூசியோ அல்லது ஒரு மாற்று மருந்தோ கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விஞ்ஞான விதிகளின்படி அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அப்படி பார்த்தால் அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரையில் நமக்கு வந்து இந்த தடுப்பூசி என்பதெல்லாம் இப்பொழுது ஒரு வேளை மிக சரியாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட நடைமுறைக்கு வருவதற்கு அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்கு மேலாகிவிடும் என்றால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் நாம் வந்து இந்த கொரோனாவோடு போராடி நாம் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எதனால நமக்கு இப்படி ஒரு நிலை? இந்த பாரத தேசத்தை பற்றி சொல்லும் பொழுது இதை புண்ணிய பூமி என்று சொல்லுவார். இந்த பூமியிலே தான் நிறைய கஷேத்திரங்கள், நமக்கு வந்து பாவம் போகுகின்ற நதிகள், மகான்கள், ரிஷிகள், முனிகள் இவர்களெல்லாம் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி கொடுத்து போயிருக்கிறார். அதனால தானோ என்னவோ இந்த உலகத்துல மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு வந்து பாதிப்பு
ரொம்ப ரொம்ப குறைவு. மீளுகின்றவர்கள் மிக அதிகம். இருந்தாலும் இது கூட நிகழக்கூடாது, இது கூட நிகழ்ந்திருக்க கூடாது. இதற்கு எல்லோரும் சொல்லுகின்ற ஒரே காரணம், பாவம் ரொம்ப அதிகரிக்கும் பொழுது, அதர்மம் ரொம்ப தலை தூக்கும் பொழுது இப்படித்தான் நாம் அதற்கு மறுபதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த கொரோனா மறைமுகமாக பல நன்மைகள் செய்திருக்கிறது. மனைவி கையால் சாப்பிடாதவனை சாப்பிட வைத்திருக்கிறது. வீட்டிலே ஏதோ தூங்குவதற்கென்று வந்து செல்லுகின்றவனை நிரந்தரமாக வீட்டிலேயே தங்க வைத்திருக்கிறது. உற்றார் உறவுகளோடு சேர்ந்து வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறது. நன்றாக புத்தகம் பக்கமே போகாதவர்கள் எல்லாம் பொழுது போகணுமே, அதனால புத்தகம் பக்கம் போய் புத்தகத்தை தொட்டு எடுத்து படிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. நிறைய வாழ்க்கையை பற்றின, உயிர் பற்றின அச்சத்தை ஏற்படுத்தி திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. எதனால் வரையில் என்ன கிழித்தோம், இனியாவது வருகின்ற காலத்திலே நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பக்தி உணர்வை அதிகப்படுத்தி இருக்கிறது. நிறைய மறுபரிசீலனை, மனசுக்குள்ள எல்லாரும் தங்களுக்குள்ள மறுபரிசீலனை செய்ய. இதுக்கு நடுவில் இன்னமும் கூட நாங்கள் திருந்த மாட்டோம் என்பது போல சில சர்ச்சைகளை ஆன்மீக ரீதியாக கிளப்பிவிட்டு இந்த கொரோனா என்பது ரொம்ப சரி என்பது போல நடக்கின்ற நடப்புகளையும் நாம் பார்க்கணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த கந்தர் சஷ்டி கவச விவகாரம் அது ஒரு அற்புதமான வினை தீர்க்கின்ற பதிகம். நல்ல தமிழிலே பாடப்பட்ட ஒரு பதிகம். அந்த பதிகத்தை அதுக்குள்ள பூந்து அதுக்குள்ள இதுக்கு மேலெல்லாம் தப்பா ஒருத்தர் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தப்பாக பார்த்து, சுருக்கமா சொல்ல போனால் இது ஒரு வம்புக்கு இழுக்கின்ற ஒரு வேலை. உதாரணத்துக்கு இப்போ சிலருக்கு குழப்பம் இருக்கும், தெளிவு இருக்காது, தெரிந்து கொள்வதற்காக கேட்பது, புரிந்து கொள்வதற்காக கேட்பது அப்படின்னு இருந்தா நம்ம பதில் சொல்லலாம். இதெல்லாம் அப்படி இல்லை. அவர்களே ஒரு தீர்மானத்துக்கு ஒரு முடிவுக்கு இதெல்லாம் முட்டாள்தனம், மூடத்தனம், இது ஜனநாயக நாடு, கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு, கருத்து சொன்னால் பரவாயில்லை, சொல்லக்கூடாத வார்த்தைகளில் அதை சொன்னது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப அவர்களுடைய தரத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்ட ஒரு விஷயம். இது போன்ற விஷயங்களை எல்லாம் ரெண்டு விதமாக தான் அணுகலாம். ஒன்று, சர்வ அலட்சியம், காதிலேயே விழவில்லை என்பது போல கடந்து கொள்ளணும். இல்லை என்றால் யானை மிதிப்பது போல மிதித்து இவர்களை கடக்க வேண்டும். உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துண்டு அப்படி கிடையாது இப்படி கிடையாது என்று சொல்லுவதெல்லாம் இவர்களுக்கு புரிய போவதில்லை. ஆனாலும் ஒரு கெட்டதிலும் ஒரு நல்லது என்பது போல இவர்கள் இப்படி நடந்து கொள்ள போக, இன்றைக்கு கந்த சஷ்டி கவசம் பற்றி தெரியாதவர்களுக்கெல்லாமும் இது தெரிய அதனுடைய பாராயணம் மிக அதிக அளவில் அதிகரித்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு கோணத்தில் நன்றி சொல்லலாம், அதுல தவறில்லை. இந்த இடத்துல தமிழ் மொழியினுடைய ஒரு சிறப்பை நான் குறிப்பிட வேண்டும். அதாவது தமிழ் அப்படிங்கிற சொல்ல வேகமாக சொல்லும் பொழுது அமிழ்து 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 என்று ஒலிக்கும். தமிழ் 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 என்று சொல்லும் பொழுது அமிழ்து 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 என்று ஒலிக்கும். மொத்தம் 247 எழுத்து. இதில் உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் 216. இதுல உயிர் எழுத்து அப்படிங்கிறது உயிரின் உற்பத்தி சக்தி, மெய் எழுத்து அப்படிங்கிறது மனதின் உற்பத்தி சக்தி. ஓம் அப்படிங்கிற எழுத்துல ஆ உ இம் அப்படிங்கிறதுடைய சேர்க்கை தான் ஓம். இது தானாக வரவில்லை. இந்த மொழியினுடைய பின்புலத்துல ஆதிசிவனிடம் தொடங்கி முருகன் மூலமாக அகத்தியர் கைக்கு வரப்பெற்று இது முதல் மொழியாக இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மொழியில இயற்றப்பட்ட ஒரு பதிகம் தான் அந்த சஷ்டி கவசம்.
நம்முடைய ஒரு நாள் சுவாசம் 21,600. இதை சித்தர்கள் கணித்து சொல்லி இருக்கிறார்கள். இதுல 14,400 மூலாதாரம், 7,200 சுவாசம் வீணாக போகிறது. இதை வீணாக்காமல் சுவாச பந்தனம் நாம் செய்தால் பிணி, மூப்பு, சாவு இதிலிருந்து விடுதலை. இப்ப என்னடா நான் எண்களை பற்றி எழுத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தோம், திடீர்னு சுவாசத்துக்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா காரணம் இருக்கு. ஒரு உயிர் மெய் எழுத்து 100 மூச்சு பலனை தருகிறது. 216 உயிர் மெய் எழுத்து, அப்ப 100 மூச்சு பலன் 21,600. அப்போ ஒரு நாள் சுவாச கதி இருக்கு இல்லையா, அந்த 21,600ங்கிறது மொழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம பேசுற பேச்சிலேயே உயிர்மை எழுத்துக்களை கலந்து பேசுற பேச்சிலேயே அது நமக்கு ஏற்பட்டு விடுது. தமிழ் மொழி பேசும் மொழி மட்டும் அல்ல, அது ஒரு வாழும் வழி அப்படிங்கிறது தான் அந்த மொழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. இதுல ழா அப்படிங்கிறது நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. இந்த ழா சொன்னால் கபாலத்துல அமிர்தம் சுரக்கும். நம்முடைய கபாலத்துல அமிர்தம் சுரக்கும். ஒரு தடவை சொன்ன உடனே எங்க சுரக்கலைன்னு தலையை தொட்டு பார்க்கறது இதெல்லாம் கொனஷ்டம். ழா என்பதை மிக அழகாக தொடர்ந்து உச்சரித்து வருகின்ற பட்சத்தில் மந்திர சித்தியோடு ழா என்று சொல்லும் பொழுது ஒரு உருக்கம் ஏற்பட்டு நம்ம கபாலத்துல அது அமிர்தத்தை சுரக்க வைக்கின்ற அளவுக்கு அதனுடைய ஒலி அதிர்வு இருக்கிறது. இதனால்தான் தமிழுக்கு அமுது என்று பெயர் வந்தது. இதை கொண்டு பஞ்சபூதங்களையே இயக்கலாம். இந்த மொழி இருக்க இதை கொண்டு பஞ்சபூதங்களை இயக்கலாம், இயக்கி இருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு தமிழ் எழுத்து இருக்கு. அந்த எழுத்தை சித்தர்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அது அந்த எழுத்தை சொன்னால் மூளையை செயலிழக்க செய்து விடும். மூளை செயல் இழந்து விடும். எது அது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரகசியம். இதுல இன்னொன்று இருக்கு. ஒரு எழுத்து உயிரை பிரிக்கும். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது மொழியினுடைய சிறப்பை சொல்லுகின்ற விதத்துல இன்னும் பல தகவல்களை சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? திருக்குறள்ல 247 எழுத்தில் 37 எழுத்து மட்டும் இடம்பெறவில்லை. அதிகம் பயன்பட்ட எழுத்து இருக்கிறதே இன் அப்படிங்கிற எழுத்து. நாம போட்டு மேல புள்ளி வைப்போமே, ரெட்ட சுழி நாம இன் 1705 முறை இந்த இன் திருக்குறள்ல பயன்படுத்தப்படுகிறது. ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட எழுத்தும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? லி ஞா. இந்த 2 எழுத்து ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கந்தசஷ்டி கவசத்தை பத்தி சொல்லும் பொழுது எதுக்கு இந்த எழுத்து சம்பந்தப்பட்ட விரிவு, எதுக்கு இத்தனை தகவல்கள் அப்படின்னு சொன்னா, கந்தசஷ்டி கவசத்துல ரிரி ரிரி டுடு டுடு அப்படிங்கிற வரிகள் வருகின்றன. ஒரு எழுத்தை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம். சிலருக்கு, ஏன் நல்ல ஆன்மீகவாதிகளுக்கே கூட காரணம் தெரியாது. பெரியவர்கள் காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாராயணம் செய்கிறார்கள். இப்போ நான் இதற்கு முன்பு சொன்ன ஒவ்வொரு எழுத்துக்கும் பின்னால ஒரு பெரிய பலன் இருக்கு. அந்த ஒரு எழுத்து கொல்லும், ஒரு எழுத்து வெல்லும், ஒரு எழுத்து ழா என்கின்ற எழுத்து அமிர்தத்தை சுரக்க வைக்கும் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா? அது போல ரீ அப்படிங்கிற எழுத்தினுடைய அந்த வேகம் இருக்கிறதே, அது உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிர்வை உருவாக்கி எதிராக, உடல் ஆரோக்கியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை சென்றெடுக்கிறது. அதே போலதான், அதாவது பாலதேவராயன் அப்படிங்கிறவர் இயற்றிய இது கிட்டத்தட்ட உபதேசம் போல இறைவனிடம் கேட்டு பெற்றுதான் அவர் எழுதியிருக்கார். அவர் ரொம்ப உடல் உபாதையிலிருந்து அது நீங்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த பதிகத்தை பாடி, அவருக்கு குணம் கிடைத்த உடனே அவருக்கு சொல்றது, எனக்கு நான் உன் அருளாலே நான் பாடி எனக்கு சுகம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் எத்தனையோ பேர் எவ்வளவோ வியாதியில இருக்கா. இன்னைக்கு நிறைய விசேஷ பிரிவுகள் மருத்துவம் வளர்ந்து விட்டது. மூக்குக்கு ஒரு டாக்டர், நாக்குக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர் அப்படி. ஆனால் ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால நாம பார்க்கணும். பொதுவா ஒரு வைத்தியம் தான் சித்த வைத்தியர்னு ஒருத்தர் இருப்பார், ஊருக்கு ஒரு வைத்தியர் இருப்பார். இந்த உறுப்புக்கு உறுப்பு அப்படின்னு கிடையாது. மொத்த உடம்பும் சிறப்பா இருந்தா உறுப்புகள் தானாகவே சிறப்பா இருக்கும். ஆனால் சில நேரங்கள்ல உறுப்புக்கு உறுப்பு வியாதி வந்துடும். காது வலி வரும், கண் வலி வரும், மூட்டு வலி வரும். இப்படி தனித்தனியா
வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு கஷ்டப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படுறவாள்லாம் இருக்கா இல்லையா, அவர்களுக்கெல்லாமும் உன்னுடைய வேல் இருக்கிறதே, அது வேல்ங்கிறது என்ன? வேல் அப்படிங்கிறது வந்து எதிரியை குத்தி கிழித்து சர்வநாசமாக்குவது. ஆரோக்கியமான உடம்புக்கு நோய் ஒரு எதிரி. அந்த நோயை உன்னுடைய வேல் இருக்கிறதே, அது எதிரியை குத்தி கிழிப்பது போல குத்தி கிழித்து துவம்சம் பண்ணட்டும், நோய் விட்டு விலகட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். இதுதான் அடிப்படை நோக்கம். அந்த அடிப்படையில காவல் காக்கின்ற அந்த வேல் இருக்கிறதே, வேலை பத்தி தனியா நிறைய சொல்லலாம். அது கூர்மையானது, அகண்டது, உயரமானது, அதாவது ஆழ அகல நீள கூர்மையான புத்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வேல் எதிரொலிக்கிறது. வேலுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு. அது குத்தி கிழிக்கின்ற, அது உடல் உறுப்புகளை மட்டும், அதாவது எதிரில் இருக்கக்கூடியதை கிட்டி பிளக்கின்ற மட்டுமல்ல, கருத்துக்களையும் பிளக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடியது. அது அறிவு வந்து கூர்மையாக இருந்தால், நம்ம அறிவும் வேல் போல் செயல்பட்டு கூர்மையாக தாக்கி அது பல பொருட்களை மற்றவர்கள் கொள்ளுவதற்கு தரக்கூடும். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பெரும் பொருளோடு, வார்த்தைக்கு வார்த்தை பெரும் சிறப்போடு, மற்றவர்களுடைய நலத்தை மனதில் கருதி தான் மட்டும் தனக்கு மட்டும் கிடைச்சா போதும், தனக்கு மட்டும் நடந்தா போதும் அப்படின்னு இல்லாமல், இன்னொன்று இறைவனை பாகம் பாகமாக அனுபவிப்பது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு நிலை, உயர்ந்த நிலை. பக்தினா என்னன்னே தெரியாதவர்களுக்கு இதை பற்றி எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு பக்தி இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் தயவு செய்து ஒதுங்கி ஓரமாக ஒரு வழியை பார்த்து கொண்டு போ. விஷயத்துல யாரும் குறுக்கிடல. பக்தியோடு இருப்பது அப்படிங்கிறது எப்படி ஒரு விதியோ, அது போல பக்தி இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதி. ஏன்னா பக்தியோடு இருந்தா சில விஷயம் கிடைக்கும், சிலதெல்லாம் கிடைக்க கூடாதுன்னு இருந்தா பக்தி இல்லாம இருப்பேன். அதுவும் அவன் செயல்தான். அதுக்காக எல்லா காலத்திலையும் அப்படியே இருக்க போறது. ஆயுள் என்பது ரொம்ப ஒரு இந்த பிறப்போ இந்த ஆயுளோ ஒரு குறுகின காலம். இந்த எனக்கு தெரிந்து பல நாத்திகர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெரிய அளவில் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள், பெரிய அளவில் மாறி இருக்கிறார்கள். இவர்களா இப்படி மாறினார்கள் அப்படிங்கிற அளவுக்கு மாறி ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிலைப்பாடும் வந்து நிரந்தரம் கிடையாது. கருத்து சுதந்திரம் தான், அவரவர்கள் விருப்பம் தான், அதெல்லாம் எந்த மாற்றம். எந்த ஒரு ஆத்திகன் வந்து ஒரு நாத்திகனை தேடி வந்து நீ வந்து நாத்திகனாக்குறது தப்பு, அது அக்கறையில சிலர் சொல்லலாம், ஆனால் யாரும் வற்புறுத்தி இருக்கக்கூடாது அப்படின்லாம் யார் சொன்ன? வழியை பார்த்து கொண்டு போகணும். தேடி வந்து வம்புக்கு இழுத்து புண்படுத்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல தமிழன். ஏன்னா தமிழன் அப்படின்னாலே அவன் என்ன, மொழியே தெய்வத்திடமிருந்து வந்தது. அப்ப தெய்வத்தமிழன் தான். தமிழன் அப்படிங்கிறவன் தெய்வத்தன்மை கொண்டவன். தெய்வத்தன்மை கொண்டவன் கிட்ட இதெல்லாம் இருக்கலாமா? கூட. எதுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, பெரியவருக்கும் சஷ்டிக்கும், இப்ப நான் பெரியவர்கிட்ட வரேன் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு. அதாவது ஒரு பக்தர் பெரியவரை வந்து தேடி வந்து தரிசனம் செய்யறார். அவருக்கு பேரே சஷ்டி பக்தர்னு தான் பேரு. சஷ்டி வந்துட்டாரா அப்படின்னா பெரியவர் கேட்பார். ஏன்னா சஷ்டின்னா தவறாம ஒரு பெரியவரை பார்க்க வருவார். அவர் எப்படி பார்த்தார்னா, எனக்கு பெரியவர் வேற முருகன் வேற இல்லை. அந்த சஷ்டி பக்தர் இருக்காரு சொல்றாரு, எனக்கு முருகன் வந்து பெரியவர் வடிவத்துல நான் முருகனை பார்க்கிறேன் அப்படின்னு. சஷ்டி தவறாமல் வருவார், பெரியவர் அவருக்கு தரிசனம் தந்திருக்கார். அதோட இல்ல, அவருக்கு வந்து ஜானகிராமன் பேர், KS ஜானகிராமன். ஆனா அவரை வந்து சஷ்டி வந்துட்டாரா அப்படின்னு தான் கேட்பார். ஒரு சமயம் பெரியவர் வந்து ஹைதராபாத்துக்கும் கர்னூலுக்கும் நடுவுல மகாகாவ் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த மகாகாவுல தங்கி இருக்கார் பெரியவர். அப்போ 10 நாள் இந்த சஷ்டி இருக்கார் இல்லையா, இவர் கூட இருந்து பெரியவாளுக்கு தன்னால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை செய்திருக்கார். 11வது நாள் வந்து அவர் சென்னையில் இருக்கார். திருப்பி வந்து சென்னைக்கு வந்து உத்தியோகத்துக்கு போனோம். சென்னைக்கு போகிறதுக்கு முடிவு சொல்றாரு. பண்ணிட்டு பெரியவாட்ட போய் நான் வந்து சென்னைக்கு போகலான்னு இருக்கேன், நீங்க எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மேனா கிட்ட, பெரியவர் எப்பவுமே மேனா கிட்ட இருப்பார், அவர்கிட்ட போய் உத்தரவு கேட்கிறா. கேட்கும்போது என்ன விஷயம் அப்படிங்கிற, சென்னைக்கு போகணும் அப்படின்னும் போது சரி புறப்படு அப்படிங்கிற சொல்லிட்டு, பாலு பணம் கொடு அப்படிங்கிற
சொல்ற பெரியவா வந்து இந்த நேரத்துக்கு வந்து பஸ் இல்லையே எப்படி போவேன் அப்படின்னும் போது அவர் கூட இருக்கிற அந்த பாலு சொல்றாரு, பஸ் இல்லை, இவரும் போறேங்கிறார், நீங்களும் போயிட்டு வான்னு சொல்றேன் அப்படின்னும் போது, இல்லை போகட்டும் விடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றார், இந்த 10 நாள் இருந்த போது பாதுகா கேட்டுருக்காரு பெரியவாட்ட, எனக்கு ஒரு பாதுகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், இன்றைக்கு இப்பொழுது இங்கே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் பெரியவருடைய பாதுகைகளை மையமாக வைத்து ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்திலிருந்து எடுத்து தான் நான் இதை சொல்றேன். அதாவது தங்கள் வீட்டில் பெரியவருடைய பாதுகையை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தை, தங்களுக்கு அந்த பாதுகை எப்படி கிடைச்சது அப்படிங்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதை புத்தகமாக பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. அதிலிருந்து எடுத்து நான் இந்த விஷயத்தை சொல்றேன். பஸ் இல்லை, இவர் போறார், பெரியவரோட பாதுகை இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு தான் இவர் வந்து புறப்படுறார். ஆனால் மணி அப்ப என்ன தெரியுமா, 6:45. பஸ் இல்லை, சென்னைக்கு போனோம். இப்போ அந்த சந்தர்ப்பம் பார்த்து ஒரு கார் வருது, ஒரு ஏசி கார். அந்த கார்ல அவளா நிறுத்தி கேட்கிறா, அவளுக்கு வழி தெரியணும். அந்த காருக்குள்ள பின்னாடி வந்து ஒரு பிராமண மாமா மாமி உட்கார்ந்து இருக்கா. அவ வந்து பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கா. வந்த இடத்துல இவர் ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது பெரியவா சொன்னாலா தெரியாது, இவ வர்றவர் பார்த்துட்டு கார்ல ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அந்த பெரியவரோட திருவடிகளை, பாதரட்சைகளை கையில வச்சுட்டு இவர் வந்து கிளம்புறா. அவ மாமா மாமி எதுக்கு வந்தான்னாக்கா, பிள்ளைக்கு பூனல் போடுறா, அந்த பூனல் பத்திரிக்கையே பெரியவாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்ப அவர் கேட்கிறார், எதில் வந்தேன்? கார்ல தான் வந்தேன். ஒருத்தர் சென்னைக்கு போனோம் அப்படிங்கிறார், நீங்க போகும்போது பார்த்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், இவ தான் வந்து இவரை கார்ல ஏத்திட்டு பெரியவா வேற சொல்லியிருக்கா, இவரை ஏற்றிட்டு போற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் விட்டா போதும், நான் அங்கேருந்து ரயிலை பிடிச்சி நான் வந்து ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து அங்கே கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறார். விட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இவர் கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து யாருன்னு கேட்டால், பிரதோஷம் மாமா இருக்கார் ஒருத்தர், அவரோட நண்பர். ரயில் வந்து மறுநாள் காத்தால தான் வருது. நல்ல விதமா அதுக்கப்புறம் அவர் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார். ஆனா இடையில எங்கேயும் எந்த தேங்கலும் கிடையாது, தடங்களும் கிடையாது. பெரியவாளோட அனுகிரகம் அவர் கை காட்டி விட்டது. இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பெரியவா தரிசனம் பண்ணணும்னு ஆசை, பிரசாதம் வாங்கிக்கணும், பெரியவாளோட திருவடி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பாதரட்சைகள் இருக்கு இல்லையா, அது தனக்கு வேணும் அப்படின்னு ஆசை. அவருடைய விருப்பத்தை வந்து டியூட்டியில் இருக்கிறவருக்கு எப்படி நிறைவேற்ற முடியும்? பெரியவா எப்படி ஒரு கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி இவரை இங்க அனுப்பி அந்த பாதரட்சையோட இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கி அவரோட அந்த அன்புக்கு பாத்திரமாகி அவருக்கும் அந்த அனுகிரகம் கிடைச்சி, அப்போ சஷ்டி அப்படிங்கிற ஒரு அன்பர் பெரியவராக முதல்னா பாவிக்கிற ஒருத்தருக்கு குருவருள் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது, குருவருள் எப்படி கை கொடுக்கும், அது நம்மளை நெருக்கதியா விடாது. எந்த இடத்துல எப்பேற்பட்ட ஒரு சூழல் நிலையிலையும் அவசியப்பட்ட ஆகாசத்திலிருந்து ஒரு கை நீண்டு வந்து நம்ம பள்ளத்துல விழுந்துட்டோம்னா தூக்கி மேல விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்படி நிறைய அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு, எதுக்கு சொல்ல வந்தேன், இப்ப இன்றைக்கு இந்த அனுஷத்துல வந்து கொரோனா பத்தி பேசாம இருக்க முடியல. இந்த நிகழ்காலத்துல இந்த சஷ்டி கவசம் பற்றின ஒரு சர்ச்சையை பற்றி, ஏன்னா எல்லாரும் கேட்குறா உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதை சொல்லும் பொழுது பெரியவாள் தொட்டு எனக்கு வந்து இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இதுவும் நம்ம மொழி அதனுடைய சிறப்பு, இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்து. குறிப்பா இன்றைக்கு நான் வந்து எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் நான் வந்து இன்னைக்கு பிரதானமா எடுத்து சொல்ல போறது, நான் சொல்லல, நான் இப்ப இங்க பேசுற எல்லாமே பெரியவர் சொன்னது, பெரியவர் சொன்னதை எடுத்து சொல்லுகிற ஒரு குரல் மட்டும்தான் என்னது, நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். அதனால இப்போ இன்னும் ஒரு, இன்னைக்கு தேதி 28, ஆமா, 3ஆம் தேதி 4ஆம் தேதி 2 நாள்
காயத்ரி அது ஆவணி ஆவட்டமும் காயத்ரி ஜபமும் வருது. இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஊனல் போட்டுக்கிறது, ஹோமம் பண்றது, ஜபம் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சோதனையான காலம். அரசாங்கம் மக்கள் ஒன்றும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியும், இந்த பழா போன கொரோனா. இருந்தாலும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நம்ம இந்த ஆவணி வட்டத்தில் பூனல் போட்டுக்கிறதையோ காயத்ரி ஜபத்தையோ எந்த நிலையிலையும் விட்டுவிடக்கூடாது. ஒரு பிராமணனுடைய மிகப்பெரிய பலம், பிராமணனுடைய தேஜஸ் காயத்ரி தான். மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் அப்படின்னு விஷ்ணு சொல்றார். மந்திரங்களின் தாய் அப்படின்னு காயத்ரி. அந்த காயத்ரியை உபாசிப்பதன் மூலமாகத்தான் ஒரு பிராமணன் தேஜஸ், அருள் பொலிவு, வாக்கு பலிதம், நல்ல சிந்தை, நல்ல செயல் இவைகளை எல்லாம் அடைகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆவணி வட்டத்தை காயத்ரி ஜபத்தை ஒட்டி காயத்ரியினுடைய பெருமை, சிறப்பு இதை பெரியவர் எங்கெல்லாம் எப்பெல்லாம் எப்படியெல்லாம் அழுத்த திருத்தமா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்லுவேன். பொதுவா காயத்ரின்னு சொன்ன உடனே 3 வேளை, காத்தால, மத்தியானம், சாயங்காலம், இந்த 3 வேளை ஒரு பிராமணன் பண்ணணும். 7 வயசுல பூனல் போட்டுட்டா அதற்கு பிறகு சாகும் வரை, உயிர் அடங்கும் வரை அவன் இந்த நான் சொன்ன இந்த 3 வேளை, நாள் தவறாமல் 3 வேளை அவன் சந்தியாவந்தனம் பண்ணி, அந்த சந்தியாவந்தனத்தின் போது காயத்ரி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப பிரதானம். ஆக சந்தியாவந்தன கர்மாவை அவன் செய்யணும். எந்த நிலையிலேயும் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏன் செய்யாமல் இருக்கக்கூடாது, அப்படி என்ன கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு மகாபரிவா ஒரு மிக அழுத்தமான ஒரு நம்மெல்லாம் ரொம்ப நினைச்சு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரணத்தை வேதத்திலிருந்து எடுத்து காட்டி சொல்லுகிறார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் இந்த மண்ணில் பிராமணனாக பிறக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவன் பிராமணனாக மட்டும் பிறக்கவில்லை சொல்லிட்டு அவர் சொல்றார். வேற யார் பிராமணனா மட்டும் இல்லைன்னா இன்னும் வேற என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அவன் கடன்காரனாகவும் பிறக்கிறான். பிராமணன் பிறக்கும் பொழுது கடனோடு பிறக்கிறார். இப்படி மாத்தி சொல்றாரு. யார் கடனோடு பிறக்கிறாரோ அவர் பிராமணன். அப்போ இது என்னடா கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது, கடன் சொன்ன உடனே பேங்க்ல வாங்குற கடன், பக்கத்து வீட்டுல வாங்குற கடன், நண்பர்கள்கிட்ட வாங்குற ரூபா அணா பைசாவை நினைச்சுக்க கூடாது. அது மட்டும் கடன் கிடையாது, நிறைய இருக்கு. நாம் ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்தா பதிலுக்கு நாம் அவருக்கு நன்றி கடன் பண்றோம். 4 வார்த்தை ஒருத்தர் நமக்கு நல்லது சொன்னா பதிலுக்கு அதுவும் ஒரு கடன் தான். அவருக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சோர்ந்து கிடந்த நேரத்தில் நமக்கு அவர் தட்டி எழுப்பி நமக்கு நல்லது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக கடன் அப்படிங்கிறது அது ஒரு விதமான பிரத்தியாருக்கு நாம் செய்கின்ற கடமை, செய்ய வேண்டிய கடமை, செய்கின்ற கடமை இல்லை, கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது ஒரு கட்டாயம். ரிஷி கடன், பித்ரு கடன், தேவ கடன், இந்த 3 கடன்கள் யாருக்கு இருக்கிறதோ இவர்கள் பிராமணர்களாக பிறக்கிறார். இந்த 3 கடனை இவர்கள் தினந்தோறும் சூரியனை சாட்சி வச்சு காத்தால, மத்தியானம், சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அர்க்கியம் விடுறா இல்லையா, இந்த அர்க்கிய ஜலம் மூலமா தான் அடைக்கிறார். அப்போ கடன் சொன்னாக்கா அதுக்கு ஒரு அளவு இருக்குமே. இப்போ பேங்க்ல வாங்குறோம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு. அது போல இதுக்கு ஏதாவது அளவு எல்லாம் கிடையாதா அப்படின்னா, உன் ஆயுள் தான் அதற்கான அளவு. உனக்கு எத்தனை வருஷமோ, 90 வயசுனா 90 வருஷம் நீ அதை செய்யணும், 80னா 80, 70னா 70, ஒரு ஆயுள் பரியந்தம். ஆனால் அதே சமயம் சின்ன வயசுல 6-7 வயசுல மாசி மாசத்துல பூனல் போட்டுடணும். அந்த
அந்த வயசுக்குள்ள ஏன் பூனல் போடணும் தெரியுமா? காமம் புகுமுன் ஒருவன் மனதிற்குள் காயத்ரி புக வேண்டும் சொல்றாரு. காயத்ரி உள்ள வந்து உட்கார்ந்துட்டா அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு அவ என்ன பண்ணுவாளா? பார்த்து பார்த்து எல்லாரையும் உள்ள சேர்த்துப்பா. நம்ம மனசுக்குள்ள காயத்ரி இருக்கா? காத்தால சொல்றோம், மத்தியானம் சொல்றோம், எப்ப பாரு உபாசனை பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய கவசம் போல் காயத்ரி கவசத்தோட நாம இருக்கோம். இப்ப தப்பான ஒரு விஷயம் நமக்கு வந்துடாது, தப்பு எதுவும் நமக்கு நடந்துடாது. நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் இருக்கும். நமக்கு தோன்றுகிற எண்ணங்கள் நல்லதாக இருக்கும். நாமை சந்திக்க வருகின்றவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். நாம போய் பார்க்கிற ஒன்று நல்லதா இருக்கும். இப்படி எப்படி எடுத்துட்டாலும் எதை எடுத்துட்டாலும் அது சிறப்பானதாகவும் நல்லதாகவும் மட்டும்தான் இருக்கும். இது வந்து யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஒரு பிராமணன் கடன்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடனை இப்ப நம்ம ஒரு பேங்க்ல ஒரு கடன் வாங்கிட்டு கடன் கட்டலைன்னு சொன்னா வட்டி போடுவோம் இல்லையா? அவன் சும்மா விடுவானா? நமக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் உண்டு இல்லையா? அப்போ அதே மாதிரி ஒரு பிராமணன் இந்த கடமையை செய்ய தவறும் போது அவன் கடன் அதிகரிக்கிறது. ஒரு பிராமணனுடைய வாழ்க்கையில அவன் சந்திக்கின்ற நோய், அவன் சந்திக்கின்ற உபாதை, அவன் சந்திக்கின்ற பிரச்சனை, அவன் சந்திக்கின்ற கஷ்டங்கள், இக்கட்டுகள் இருக்கு இல்லையா? அவைகள் அதிகரிக்கும் பொழுது கூர்ந்து கவனித்தால் தெரியும் அவன் இந்த கடமையை சரியாக செய்யவனா இருப்பான். இதை செய்யாமல் போகும்போது அவன் இதற்கெல்லாம் ஆட்படுகிறான். அவனுக்கு இதெல்லாம் நேர்றது. இதை ஒழுங்கா செய்துட்டு இருக்கா இல்லையா? இந்த 3 வேளை இருக்குல்ல, இந்த 3 வேளை ஒழுங்கா கரெக்டா அந்த நேரத்துக்கு காத்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால, மத்தியானம் உச்சியில நிழல் விழாத நேரத்துல, மாலை சூரியன் அஸ்தமிக்கிற பொழுது சூரியனை மையமாக வைத்து யார் ஒருத்தர் அந்த மந்திரத்தை ஸ்பஷ்டமா சொல்லி அர்க்கியம் விட்டு காயத்ரியை ஜபிச்சு இந்த கடமையை தினந்தோறும் மிகச் சரியாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவா கர்மால ஏதாவது ரொம்ப பெருசா அழிக்க வேண்டியது ஏதாவது உபாதைகள் இருந்ததுன்னு சொன்னா கூட அந்த உபாதைகள் அவளை பெருசா பாதிக்காத வண்ணம் அந்த உபாதைகள் அவர்களை விட்டு நீங்கி காயத்ரி கவசம் போல் இருந்து காப்பாற்றுவாள் சொல்றார். அதுல வந்து காயத்ரியில அர்க்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு அர்க்கியத்துக்கு 10 காயத்ரி. நாம விடுற இந்த அர்க்கியம் தான் மழையா திரும்ப வருது. இது அவர் அடுத்து சொல்லுகிற ஒரு நுட்பமான சூட்சமமான ஒரு விஷயம். நாம் விடுகிற அர்க்கியம் இருக்க கையில ஜலத்துல விடுறோம் இல்லையா, இது மேல இருந்த மழையா வருது. இப்ப இதை வந்து இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் பார்வை பார்த்து இன்றைக்கு இருக்கிற புத்தி கோணத்தோட நோக்கும் பொழுது இது புறப்படாது. இங்க விடுற தண்ணி கீழே தரையில போய் மண் எடுத்துக்க போகுது. இது எப்படி மழையா வரும்? இதெல்லாம் ஓவர் நம்பிக்கை, அதாவது ரொம்ப மிகைப்பட சொல்லுதல் அப்படின்னு. ஆனா அது ரொம்ப இதை ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு தீபம் நிறைய எண்ணெய் இருக்கு, விட்டா விடிய விடிய எரியும். ஆனா திரி கருகி அந்த திரி இருக்கு இல்லையா, அது அணைய போறது. எண்ணெய் இருக்கு ஆனா திரி கருகிடுத்து. அணைய போற நேரத்துல ஒரு குச்சியால அதை அப்படி அப்படி லேசா அப்படி தூக்கி விட்ட மாத்திரத்துல அந்த கருகின பாகம் வெளியில விழுந்து திரும்ப அந்த திரி இருக்கு இல்லையா, அந்த திரி எண்ணெயை உறிஞ்சிட்டு எரிய ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு சிறு செயல் ஒரு தீபத்தை சுடர் விட செய்கிறது. அதே மாதிரி நாம குளிக்கும் பொழுது பாத்ரூம்ல திடீர்னு பார்த்தா அந்த சல்லடை வழியா ஜலம் போகாமல் தேங்கி நிற்கும். என்னடான்னு பார்த்தா சோப்பு நுரை இருக்கு இல்லையா, அது தடுத்துட்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு குச்சியால் அப்படி ஒரு குத்தி விட்ட நிமிஷத்துல அவ்வளவு ஜலமும் வெளியில் போயிடும். ஒரு சிறு செயல். ஒரு பாத்திரம் ரொம்ப எடுத்து அப்படிங்கிறது எப்ப தெரியும் தெரியுமா? அதனுடைய கடைசி துளி வழிஞ்சு வெளியில வர்றது இல்லையா, எந்த துளி வெளியில வர்றதோ அதுக்கு முந்தி வந்துதான் அதோட கொள்ளளவு. ஒரு சிறு துளி வெளியில வந்த மாத்திரத்துல அங்க இடம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு தராசுல நாம ஒரு பொருளை சரியா நிற்கும் போது அந்த சரியான அளவை எது தெரியுமா தீர்மானிக்கிறது? ஒரு கைப்பிடி அளவு பொருள் தான். இப்ப நம்ம சக்கரை இடம் போடுறோம்னா ஒரு கைப்பிடி சக்கரை இருக்குல்ல, அதை கொண்டுதான் சரியான அளவு இருக்கு இல்லையா, அதை போடுவோம். 1 கிலோ அப்படின்னு சொன்னா 1 கிலோ அப்படியே எடுத்து கொடுக்கவே முடியாது. 1 கிலோவுக்கு கூடவோ 1 கிலோவுக்கு குறைவோ தான் கையில இருந்து நம்ம எடுப்போம். ஆனா சரியா கொடுக்கணும். சரியா கொடுக்கணும்னு சொன்னா அப்ப கையில இருந்து எடுத்து கொஞ்சமா போட்டு சரியான அளவு வந்த உடனே கையில இருக்கிறது எப்படி வெளியில போட்டுக்கிறோம். ஆக எது சிறிது அப்படின்னு நம்ம சொல்றோமோ, ஒரு சின்ன விஷயம் சிறு செயல் அப்படின்னு சொல்லுவது இருக்கிறதே,
அது பெரிய விஷயத்தை எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதுபோல இந்த காயத்ரி நாம விடுற இந்த அர்க்கியம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே மழை மேகங்கள் இயற்கை மழையை வந்து சூழ்ந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இது என்ன பண்றதா, இது எத்தனை பேர் விடுறோம், நாம மட்டும் விடலை, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அர்க்கியம் விட்டு அந்த 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 நீர் இருக்கு இல்லையா, அது ஆவியாகி மந்திர சக்தியோடு அது மேல போய் அது அதுக்குள்ள கலக்கும் பொழுது மொத்த மேக கூட்டம் இருக்கு இல்லையா, அது பூரா பரவி அது இழகி மழையாக பொழிகிறது. இதை இப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னு பெரியவர் எடுத்து சொல்றார். அதாவது நிறைய விவாதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து விடுற ஒரு கைத்துளி இது எப்படி ஒரு பெரிய மழையை வர வைக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு இதெல்லாம் சொல்றாரு. அவர் இப்படி தொட்டு தொட்டு காட்டுறாரு. இத்தினோண்டு தானே ஒரு விஷயம், இது எப்படி ஒரு குடம் பால் ஒரே ஒரு துளி விஷம் மொத்தமும் போயிடுறது எப்படி, அதுக்கு அவ்வளோ பவர், அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அதான் சொல்றாரு. அந்த அளவிற்கு காயத்ரிக்கு சக்தி இருக்கு. மழையை அதுதான் கொண்டு வர்றது. அதனாலதான் சித்தர்கள் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருந்தார். குறிப்பா சித்தர்கள்ல இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தர் வந்து ஜோதிட சக்கரவர்த்தி. இன்னைக்கு நாம வந்து எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நவக்கிரகங்களை பார்க்கிறோம் இல்லையா, அந்த நவக்கிரகங்கள் இன்னைக்கு இருக்க அந்த ஒருத்தர் பார்த்துக்காம தான் நவக்கிரகங்கள் இருப்பா. இந்த அமைப்பை நமக்கு தந்தவர் வந்து இடைக்காட்டு சித்தர். இந்த கிரகம் இப்படி இப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம கொடுத்தது இருக்கு இல்லையா, அது யாரா அப்படின்னு சொன்னா இடைக்காட்டு பெரிய ஜோதிடர். அவர் எவ்வளவு மேலானவர், அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி, ஒரு சான்று இந்த சார்வரி வருஷத்துக்கு அவர் எழுதி இருக்கக்கூடிய புது வருஷ பாட்டு. தமிழ்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பாட்டு உண்டு இல்லையா. இந்த வருஷம் நாம பாடாப்படுவோம். நாம மட்டுமல்ல, தமிழ்ல எழுதி இருந்தாலும் தமிழ் மொழியை சார்ந்தவா தமிழ் பேசுறவான்னு சொல்லல. சார்வரி இதனில் சாதி 18 ஏமமற்று சாகுமே. சாகுமென்ற ஏமம்னாக்கா சிறப்பு, ஏமம் அற்றுனா சிறப்பு இல்லாமல். நீங்க கொரோனா வந்து செத்து போறவாளுக்கு எந்த கொண்டாட்டமும் கிடையாது. வாத்தியார் வந்து காரியம் பண்ணி நெத்தியில சந்தனம் போட்டு வச்சு 1 ரூபா வச்சு நாமத்தை போட்டு விபூதி போட்டு கிட்டேயே போக முடியாது. ஒரு பொட்டலமா எடுத்துன்னு வந்து உயிர் பிரிந்ததிலிருந்து வித்தின் 3 to 4 ஹவர்ஸுக்குள்ள கிரிமட்டோரியத்துக்கு கொண்டு போய் எரிச்சு சாம்பலாக்கி ஒரு கலையத்துல, அதாவது உருவமா உள்ள போனா சாம்பலா வெளியில வரும். யாரும் வந்து காரியம் பண்றதுக்கெல்லாம் வழி இல்லை. இதுதான் ஏமம் அற்று. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தார், அவர் எத்தனை பெரிய பணக்காரன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கொரோனா வந்து செத்து போனா இன்னைக்கு தான் நிலை. யார் அந்த வீட்டுக்கு போய் துக்கம் கேட்கறதுக்கு கூட தயாரில்லை, வர தேவையில்லைன்னு சம்பந்தப்பட்டவா சொல்லிவிடுறாங்க. ஏன்னா எங்களால இங்க எங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இது தொத்திக்கிட்டா, ஏற்கனவே ஒரு உயிர் போயிடுச்சு, அதனால இது வந்து இன்னும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் காரணமாக யாரும் போறதும் இல்லை. அதாவது இது இதை போல கொடுமை இருக்க முடியுமா? இந்த பாட்டுல இந்த கருத்தை இந்த வருடத்திற்கான சார்வரி வருஷத்திற்கான வரி 4 வரியில 2 வரி இப்ப நான் சொன்னது சாதி 18 அப்படிங்கிறார். 18 அப்படிங்கிறது வந்து ஒரு பூரணத்தை குறிக்கிற சொல். 1ல இருந்து 9 எண்ண பூஜ்ஜியம் கண்டுபிடிச்ச பிறகுதான் லட்சம் கோடி எல்லாம் வந்தது. பூஜ்ஜியம் இல்லைன்னு சொன்னா 1ல இருந்து 9 நின்று போயிருக்கும். அந்த 1லிருந்து 9 முதல் விரிவாக்க எண் இருக்கு இல்லையா, அது 18. முதல் பெருக்கம் இருக்கு இல்லையா, 9 9 18. இந்த 18 அப்படி போட்டுட்டு பார்த்தேன்னா நடுவுல 10 இருக்கு இல்லையா, ஒரு பூஜ்ஜியம் இருக்கும். இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் அதுல ரொம்ப கூர்ந்து கவனிச்சா நிறைய அது வந்து நமக்கு நிறைய உண்மைகளை உணர்ந்து. பூஜ்ஜியம் அது தனியா இருக்கும்போது அதுக்கு ஒண்ணுமே மதிப்பு கிடையாது. அது பக்கத்துல ஒரு நம்பர் விழுந்துச்சுன்னா 10 மடங்கு பெருகிடும். சன்னியாசிகளை நம்ம பூஜ்ய ஸ்ரீன்னு சொல்றோம், மகான்களை பூஜ்ய ஸ்ரீன்னு சொல்றோம். அவ தங்களை பொறுத்த மட்டும் எதுவும் இல்லாதவா, தங்களுக்கு எதுவும் தேவையில்லை, பற்றற்றவா. இந்த உலகத்துல அவ கட்டிட்டு இருக்கிற கோவணத்திலிருந்து துண்டு கூட நமக்காக நாம லட்சப்படக்கூடாதுங்கிறதுக்காக, இல்லைன்னா அதை கூட விட்டுட்டு அவ இருக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இன்னும் அடுத்த ரொம்ப உச்சபட்சமா போறேன்னா, இறந்த பிறகு அவருடைய உடம்பு இருக்குல்லையே, அவர் சன்னியாசியினுடைய உடம்பை கண்ட துண்டமாக வெட்டி காக்கை கழுகுகளுக்கு உணவா போடணும்னு சாஸ்திரம் சொல்றது. உடம்பு கூட பிறருக்கு பயன்படணும்.
அப்படி துளி கூட பற்று இல்லாமல் தங்களுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு துறந்து விட்டு வாழுகிறவர்கள் அவர்கள். ஆனா அவ பக்கத்துல நம்ம போய் நிற்கும் பொழுது நம்ம மதிப்பு இருக்கு இல்லையா, பல மடங்கு கொடுத்துடுறா. அவ பக்கத்துல நல்ல விதமா போய் நிற்கும் போது தான் இது. நம்ம பக்கத்துல தப்பா போய் நிற்கும் போது அதே அளவு மதிப்பு நம்ம இழந்துடுறோம். மைனஸ் பிளஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை இந்த 18 வந்து மைனஸ் பிளஸ் ரெண்டையும் நமக்கு காட்டி கொடுக்குற ஒரு விஷயத்தில். அதனாலதான் 18 வந்து நம்ம நிறைய இடங்கள்ல 18 குறிக்கப்படும். சபரிமலையில 18 படி, அதே மாதிரி பாரத யுத்தம் 18 நாள், நம்ம அழகர் கோயிலேயே கருப்புசாமி முன்னாடி 18 படி, 18ஆம் படி கருப்புன்னே அதுக்கு பேர். சமண இலக்கியங்கள்ல கூட 17 கணக்குன்னு சொல்லிட்டு 18 இருக்கு இல்லையா, அதுக்கு உட்படுத்தி தான் இலக்கியம். ராமானுஜர் வந்து நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதிலிருந்து விடுபட்டு அடியேன் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை பெறுவதற்கு காரணமான சம்பவம் ஒரு 18 தடவை திருக்கோஷ்டியூருக்கு நடக்க போய் நடந்தது. 18 தொட்டு நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். 18 அப்படிங்கிறது வந்து ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிற 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது 18 சித்தர்களை நீ தெரிஞ்சின்றாலே 1000 சித்தர்களை தெரிஞ்சின்ற மாதிரி. ஏன்னா இந்த 1000 பேர் இந்த 18க்குள்ள வந்துடுறான். அதே மாதிரி இந்த உலகத்துல நிறைய ஜாதி இருக்கலாம். நம்ம அதை டிசைனா சொல்லி 5000, இந்தியாவிலே 5700 ஜாதி இருக்கு அப்படிங்கிற. அப்போ உலகம் பூரா எடுத்துட்டா அது பல ஆயிரங்கள்ல போகும். ஆனாலும் சாதி 18மே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதியையும் 18 பிரிவுக்குள்ள இவர் அடக்கிறார். அடக்கி அவ்வளவும் இந்த சார்வரியில் கஷ்டப்படும், ஏமமற்று சாகும் அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தர் கணக்கு போட்டிருக்கணும். கணக்கு போட்டு எப்படி அந்த நபர் சொல்லி இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற எந்த ஜோதிடர்களும் சொல்லலை. குறிப்பா இந்த வருடம் எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது தட்டி கொடுக்குற விதமா, உற்சாகப்படுத்துற விதமா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அப்படி சொன்னதுக்காக மாட்டின்னு முடிக்கிறார். டிவியில கூப்பிட்டு பேச சொல்றாளே அப்படிங்கிறதுக்காக பேசி விடுறோம் நாம. அப்ப என்ன அர்த்தம்னா நமக்கு நுட்ப கணக்கு போட தெரியல. அப்போ இடைக்காடர் வந்து நுட்ப கணக்கு போட்டது. எதுக்கு இடைக்காடரை பத்தி நான் சொல்றேன்னா, இடைக்காடரை தொட்டு பெரியவர் இடைக்காடரை மேற்கோள் காட்டி சொல்றாரு. ஒரு சித்தர் அவர் ஒரு பாட்டு பாடி இருக்காரு. என்ன தெரியுமா? காணாமல் கோணாமல் கண்டு கொடு. இது இடைக்காடர் பாடின பாட்டு. ஆடு கான் போகுது பார் போகுது பார் அப்படின்றது ஒரு பாட்டு. அதாவது காணாமல் கோணாமல் கண்டு கொடு. எதை சொல்றாரு இவர்? காணாமல் கோணாமல் அப்படின்னா, காத்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தைய அங்கேயும் வந்துடும். மத்தியானம் கோணாமல் உன்னோட நிழல் இருக்கு இல்லையா, அது தரையில விழலை, அதற்குள்ள அர்க்கியம் விடு. அடுத்தது கண்டு கொடு. சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது பார்த்து கண்டு அர்க்கியம் கொடு. ஆடு கான் போகுது பார் போகுது பார். அதாவது ஆடு அப்படின்னு சொன்னா இங்க நீராடு. அதாவது குளிச்சுட்டு இந்த காரியங்கள் இருக்கு இல்லையா, இதை நீ செய்ய வேண்டும். கான் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல சேது தரிசனத்தை கூட அவர் சொல்ற. சேதுக்கரை இருக்கு இல்லையா, அங்க சூரியன் அஸ்தமிக்கிறது இருக்குல்ல, அந்த காட்சி இருக்கு இல்லையா, அதையும் சொல்றாரு. இந்த 3 வேளை சம்பாவிந்த நம்ம இந்த சந்தியாவந்தம் நம்ம செய்யும் பொழுது நம் பாவம் தொலைந்து போகிறது, நம் கடன் அடைபடுகிறது அப்படின்னு ஒரு பொருள் அப்படிங்கிறார் பெரியவர். இதை ரெஃபர் பண்ணி சொல்றாரு. காயத்ரி வந்து இப்படி சொல்லியிருக்கா சித்தர்னு சொல்லிட்டு அவர் அடுத்து ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாரு தெரியுமா? காயத்ரி நம்ம பண்ண காயத்ரி ஜலம் இருக்கு இல்லையா, அவர் கையில ஜலம் கிண்ணத்துல வச்சுட்டு தானே பண்றோம். அந்த ஜலம் ஜுரத்துக்கும் மருந்து. அதுல யாராவது உபாதையில் இருக்கான்னா மிச்சம் இருக்கு இல்லையா ஜலம், அது அப்படியே அவளுக்கு மருந்தா கொடுத்துடலாம், அவள் குடிக்கலாம், அவகிட்ட அது வேலை செய்கிறது. காயத்ரி வந்து மாத்துரு ரூபம், அவள் வந்து அம்மா. அதாவது இன்னொன்று சொல்லிட்டு அவர் சொல்றார், காயத்ரி வந்து புருஷாளுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. எக்காரணத்தை கொண்டும் காயத்ரி ஜபத்தை பெண்கள் சொல்லக்கூடாது, சொல்ல தேவையில்லை. கூடாது அப்படிங்கிறத விட சொல்ல தேவை இல்லை. அவளுக்கு பூணூல் இல்லை, அவளுக்கு இந்த கர்மா பிராமண ஆணுக்கு மட்டும்தான் கடனா, பிராமண பெண்ணுக்கு கடன் இல்லையா அப்படின்னு ஒரு புதர்க்கமா ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு வரும். அதுக்கு இப்போ வராது. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஏன் பெண்ணுக்கு கடன் இல்லை அப்படின்னு சொன்னா, அவள் ருத்துவாரத்துக்கு முந்தைய வரையிலும் அவ அப்பா பொறுப்பு. ருத்துவாயி அவளுக்கு திருமணமான பிறகு அவளுக்கு கணவன் பொறுப்பு. ஆக அவள் வாழ்க்கையில 2 பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. ஒண்ணு அப்பா, இன்னொன்னு கணவன். இதுல அப்பா தாரவாத்து கொடுத்ததுக்கு பிறகு கணவனிடம் வந்த பிறகு
அந்த கணவன் ஜபிக்கிறான் இல்லையா, அதில் சரிபாதி பலன் மனைவிக்கு போய்விடுகிறது அப்படின்றார். இப்ப இந்த இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், பாதி பயன் மனைவிக்கு போறதுங்கிறது கேட்க நல்லா இருக்கு, எதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு, இது ஏன் அந்த மாதிரி, ஏன் ஆணுக்கு மட்டும் வச்சது, அவளும் செய்யலாம்னு சொல்லலாமே. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், 2 பேரும் தானே சேவிக்கிறா, ஒரு யாகம் பண்றோம், எல்லாரும் தானே கலந்துக்கிறா, இது ஒண்ணு மட்டும் நீ மட்டும் செய், உன்னோட ஒரு பாதியை எடுத்து மனைவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டத்தை எதுக்கு ஏற்படுத்தினா அப்படின்னு அவரே கேட்கிறார். இப்படி ஒரு சிஸ்டத்தை எதுக்கு வைக்கணும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது சில ஆண்கள் காலத்தினால எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை, அப்புறம் பண்ணிக்கிறேன், நான் இதை நம்புறதுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு தட்டி கழித்து, இப்ப நான் என் விஷயத்துக்கு தட்டி கழிக்கலாம், நான் தட்டி கழித்து என்னுடைய பாவத்தை நான் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆனால் என்னோடு என் மனைவி சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது நான் தட்டி கழிப்பதன் மூலம் என் மனைவிக்கு இல்லாம போகுது. அப்போ மனைவி இருக்கா இல்லையா, அவ கேட்பா, எனக்காகவாது நீ பண்ணி ஆகணும். அதாவது ஒரு ஆண் மகன் இந்த கடமையை எந்த நிலையிலேயும் தவற விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக பூட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இது. இது யாரும் சொன்னதா எனக்கு தெரியல, இந்த விஷயத்தை யாரும் சொன்னதா எனக்கு தெரியல. பெரியவா தான் இந்த விஷயத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. இது பூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அடுத்து நிறைய வைஷ்ணவத்துல அனந்த பத்மநாப சுவாமி ரொம்ப அழகா இந்த காயத்ரி இருக்கு இல்லையா, அதனுடைய சிறப்புகளை சொல்லியிருக்காரு. காயத்ரி பண்ணணும். இன்னைக்கு நமக்கு வர்ற பல சிக்கல்களுக்கு நம்ம காயத்ரி சொல்லாதது ஒரு காரணம். காயத்ரியை சொல்றவங்களுக்கு எந்த சிக்கல்களும் வருவதில்லை வாழ்க்கையில. இப்போ யாராவது புரிஞ்சுன்னா குதர்க்கமாவே கேள்விகள் கேட்கக்கூடாது. நான் காயத்ரி சொல்லிட்டு தான் இருக்கேன், எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஒண்ணுமே வராதுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ காயத்ரி சொல்லிட்டு இருக்கும் போதே இது வந்ததுன்னா, காயத்ரி சொல்லலை அப்படின்னாக்க நீ மூழ்கி போயிருப்பது, தாக்கு பிடிக்கிற லெவல்ல அது இருக்கு அப்படின்னு. இது சந்தர்ப்பமோ அதாவது சப்பக்கட்டு கிடையாது. முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இது குரு மூலமா உபதேசமாற ஒரு விஷயம். குரு சொல்லுவதை நான் எனக்கு அறிவு இருக்கு, நான் கண்ணதுக்கு எனக்கு நான் நம்பினா தான் நான் எனக்கு நிரூபணமானால் தான் நான் ஏற்பேன் நடப்பேன் அப்படின்லாம் சொல்லி செய்யறது அப்படிங்கிறது ஒரு பிழை. ஒருவன் குரு கடத்துல குதின்னு சொன்னா குதிக்கணும். அந்த அளவிற்கு மிகச்சிறந்த குரு பக்தியோடு குரு சொல்லுவதை எதிர்த்து கேள்வி கேட்காம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறது வேற, கேட்கிற விதம் இருக்கு. ரொம்ப பணிவா எனக்கு ஒரு சந்தேகம், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அது எப்ப குரு சொன்னதெல்லாம் செய்துட்டு கேட்கும் பொழுது அப்ப உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கு. பதில் இல்லாம இங்க எந்த விஷயமும் இல்லை. அதனால கணவனுக்கு மட்டும்தான், ஆணுக்கு மட்டும்தான், பெண்ணுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் அந்த ஆண் கடமை தவறிவிடக் கூடாது. அப்ப நாம காயத்ரி செய்ய தவறும் பொழுது நாம் நமக்கு மட்டும் நட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, நம் குடும்பத்துல நம்ம மனைவிக்கும் சேர்த்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய அனுகிரகத்தை நாம தடுத்து நிறுத்துறோம். ஆகையினால இதை எந்த நிலையிலேயும் நாம விட்டுவிடல் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த அதாவது சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது ஒரு பிராமணனுக்கு எவ்வளவு அவசியம், அதை அவன் செய்ய வேண்டியது, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்றார். அதாவது இந்த காயத்ரியினுடைய சக்தி இருக்கு இல்லையா, இந்த சக்தி இந்த உலகத்துக்கு தெரியணும். எப்பொழுதுமே கதை வடிவத்துல நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்படும் பொழுது அந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஆணித்தரமா தங்கிடும். நம்ம அந்த கதையை நினைக்கும் போது அந்த கதையினுடைய சாராம்சம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரபரணி ஓடிட்டு இருக்கு. இந்த மண்ணினுடைய ஜீவ நதி, வருஷம் பூரா ஜலம் ஓடுற ஒரே ஆறு. இன்னொன்னு ரொம்ப அதுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, எந்த மாவட்டத்தில் அது உற்பத்தி ஆகிறதோ அந்த மாவட்டத்திலேயே அது கடல்லையே அடைஞ்சிடும். அந்த மண்ணுக்குள்ளேயே அது சுத்தி கடல்லையே அடைஞ்சிடும். திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது நிறைய சிறப்புக்குரிய விஷயங்கள். அதாவது நம்ம தமிழர் மரபுல நிலங்களை 5 விதமா பிரிச்சிருக்காங்க. முல்லை, மருதம், பாலை, குறிஞ்சி, நெய்தல் அப்படின்னு 5 வகையா பிரிச்சிருக்காங்க. 5 வகை நிலப்பரப்பும் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நெல்லை மாவட்டம். உலகத்துல
ஐவகை நிலமும் ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து அபூர்வத்துல அபூர்வத்துல அபூர்வம். ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது. இப்போ மதுரைக்கு பால சம்பந்தமே கிடையாது. சமுதிரம் வேணும். சமுதிரத்துக்கு எங்க போக? அதே மாதிரி மலை சார்ந்த, வயல் சார்ந்த, இப்படி அந்த அடையாளம் இருக்கு இல்லையா? அவைகள்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச 2 இருக்கும், 3 இருக்கும். மிக அதிகபட்சம் 3 நிலப்பரப்ப ஒரு மாவட்டம் கொண்டு இருக்கும். 5ம் கொண்டு இருக்காது. திருநெல்வேலியை எடுத்துட்டா மலை, பொதிகை மலை, பாபநாசம், அருவி இருக்கு, ஆறு இருக்கு, சமுத்திரம் இருக்கு. கன்னியாகுமரி, திருச்செந்தூர் இதெல்லாம் அந்த மாவட்டத்துக்குள்ள வர்ற ஒரு விஷயம் தான். அதாவது ஓடுகிற, தாவுகிற, தேங்குகிற, குதிக்கிற எல்லா வடிவத்திலான ஜலரூபமும் அங்க இருக்கு. குளம் தேங்கி இருக்கிறது, ஆறு ஓடிட்டு இருக்கிறது, அருவி மேலிருந்து கீழே விழுந்து தாவி குதிக்கிற மிகப்பெரிய ஒரு சாகரம் உண்டு, கடல் எல்லாமே வந்து சேர்த்துக்கிற இத்தனையும் கொண்ட, இது போக கரிசல் நிலப்பரப்பு இருக்கும். சுண்டை அப்படின்னு ஒரு ஊர், அங்க வந்து மிளகா விளைச்சல், பருத்தி, இதெல்லாம் பருத்திக்கு வந்து கரிசல் நிலப்பரப்புல தான் அது விளையும். எல்லா இடத்துலையும் பருத்தி விளையாது. இப்படி ஒரு அபூர்வமான ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பினுடைய கொடை தாமிரபரணி. அந்த தாமிரபரணி இருக்கு இல்லையா? அந்த தாமிரபரணி மலையில உற்பத்தியாகி ஓடி சேரன்மாதேவி வழியா வந்து அது வந்து திருச்செந்தூர் கடந்து, ஆத்தூர் கடந்து, முக்காணி அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வந்து கடல்ல கலக்கிறது. இதுதான் அதோட ரூட். அது வர்ற வழியில கனடியன் கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கும். சேரன்மாதேவியை ஒட்டி கனடியன் கால்வாய் போகும். அதாவது இந்த ஆற்றினுடைய ஒரு கிளை பாகம் தான் அந்த கால்வாய். இந்த கனடியன் கால்வாய்க்கும் காயத்ரிக்கும் என்ன சம்பந்தம்? பெரியவர் வந்து கேட்கிறாரு. முதல்ல கனடியன் கால்வாய் கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா வீட்டுல பாட்டி சொல்லுகிற கற்பனை கதை அல்ல அவர் சொல்றாரு. கற்பனை கதைகளும் நல்லதன் நிமித்தம் நம்ம இதுல சொல்லப்படுவது உண்டு. ஆனால் கதை அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? தை அப்படின்னு சொன்னா தைக்கிறதுன்னு அர்த்தம் மனச. கதை அப்படின்னு சொன்னா கற்பனையால் தைப்பது அப்படின்னு அர்த்தம். கவிதை அப்படின்னு சொன்னா விதை, கற்பனை தான். ஆனா அந்த கற்பனை இருக்கு இல்லையா, அது விதை மாதிரி உள்ள விழுந்து நமக்குள்ளேயும் வளருமா. ஒரு கவிதை கேட்ட மாத்திரத்துல நம்ம அதை திருப்பி பாடுவோம். கதை கேட்ட மாத்திரத்துல திருப்பி சொல்லுவோமான்னா சந்தேகம். பாரதி பாடி நான் உச்சி மீது வாரிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அது அந்த சொல் இருக்குல்ல, அது நமக்குள்ள விழுந்து அப்பா ஒரு விஷயத்த என்னமா சொல்லியிருக்காரு, உச்சி மீது வானிடிந்து, வான எங்கேயாவது இடியுமா, அப்ப இவன் எப்படி கற்பனை பண்ணி பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிப்பு வந்து நாம என்ன செய்யறோம், பச்சைக்கிற மனசுக்குள்ள ஒட்டிக்கிறது. அந்த கவிதை வரி இருக்கு இல்லையா, நம்ம உடனே திரும்ப சொல்றோம். அந்த மாதிரி ஒரு கதையை நாம சொல்றது இல்லை. அப்ப பாருங்க, விதை மாதிரி உள்ள விழுந்துட்டா விழுந்து அதை என்ன பண்றது, நம்மள கவிதை சொல்ல வைக்கிறது. அதாவது அது துளிர்க்கிறது. அதனால கவிதை. கற்பனை தைத்தால் அது கதை, கற்பனை நமக்குள்ள விதைக்கப்பட்டால் அது கவிதை. சரியா? இதுல பெரியவர் இந்த இடத்துல ஒரு ரொம்ப அழகா ஒரு காரணம் சொல்ற. கனடியன் கால்வாய் கதைன்னு நாம சில சம்பவங்களையும் சொல்றோம் தைக்கிறதுனால. இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயமும் தைக்க போறது. இதுக்கு வந்து ஆவணங்கள் இருக்கிறது. மெட்ராஸ்ல கலெக்டரேட்ல ஒரு லைப்ரரியை சொல்றார், கன்னிமலா லைப்ரரி ஏதோ, எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அங்க இன்றைக்கும் ஆவணம் இருக்கிறது. வெள்ளக்காரனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல இந்த கனடியன் கால்வாய் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு ஆவணம் இருக்கு. அந்த ஆவணத்துல இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். என்ன அப்படின்னா, அந்த கால்வாய் வந்த விதம், அந்த கால்வாய் வந்ததற்கு காரணம் காயத்ரி அப்படிங்கிற சொல்லிட்டு இப்ப அவர் ஒரு சம்பவத்துக்கு வர. கேரளாவை ஒரு ராஜா ஆட்சி செய்தது. அந்த ராஜா பேரு அது இது நமக்கு தேவையில்லை. அந்த ராஜாவுக்கு ரோகம் வந்துள்ளது. ரோகம் அப்படின்னு சொன்னா காய்ச்சலோ குளிரோ இல்லை, தோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுருங்கி கிட்டத்தட்ட குஷ்டம் போல.
அதனால ராஜா வந்து சபைக்கு வர்றதில்லை, வெளியில வர்றதில்லை, யாரையும் பார்க்க முடியல, உடம்பெல்லாம் வேற அரிப்பு, ரொம்ப கஷ்டப்படுறாப்படி. அரண்மனை வைத்தியர்களால அந்த ராஜாவை கொஞ்சம் கூட குணப்படுத்த முடியல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறா, அவளால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்னதான் பண்றது? நாளுக்கு நாள் இந்த ரோகம் அதிகரிச்சுட்டே போறது. இந்த இடத்துல பெரியவர் என்ன சொல்றாருன்னா, கேரளத்து ராஜா, அந்த ராஜாவுக்கு ரோகம் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது கேரளம்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு பொருள் சொல்றாரு. அதாவது தென்னை மிகுதியாக உள்ள ஒரு ஊர், தென்னை மரம் நிறைய விளைஞ்சிருக்கிற ஒரு நாடு, அதனால அதுக்கு பேரு. அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது தென்னைக்கு கைரள அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. தென்னை மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால அது கேரள அப்படிங்கிற அந்த பொருள்ல அந்த நாட்டை பத்தி சொல்றாரு. அதாவது ஒரு சிறு விஷயத்தை சொல்லும் பொழுதும் நமக்கு இதற்கு முன்பு கேள்விப்பட்டிராத, நமக்கு தெரிந்திராத ஒரு தகவலை சொல்லி அப்படின்னா அவர் எவ்வளவு வாசிச்சிருக்கணும், எவ்வளவு யோசிச்சிருக்கணும் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்துல ஆயுர்வேதம் வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த வைத்தியம். இன்னைக்கும் இந்த கொரோனால உலகத்திலேயே இந்தியா பரவாயில்ல, இந்தியாவிலேயே ரொம்ப வேகமா ஒரு கட்டுப்பாடு, அதை வந்து வேகமா கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னு சொன்னா கேரளாவால் தான். அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய வாழ்வியல் முறை. கேரளால எந்த ஒரு வீட்டுக்கு, அது எந்த மதத்தவர்களா இருந்தாலும் சரி, அந்த ஊர் வழக்கம், எந்த ஒருத்தர் வீட்டுக்கு போனாலும் அவ வந்து அவங்க கொடுக்குற ஜலம் இருக்கு இல்லையா, அதுல மூலிகை கலந்து அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் எங்க போனாலும் இன்னொன்று வந்து இதமான ஒரு வெந்நீர் இருக்கு இல்லையா, லேசான சூட்ல தான் கொடுப்பாங்க. குடிக்கும் போதே நமக்கு வந்து அது அமிர்தமா இருக்கும். அந்த மருந்து வாசனை இருக்கு இல்லையா, அந்த மூலிகை வாசனை, அது ஒரு 3 விதமான மூலிகை, அதை போட்டு தான் எல்லார் வீட்லையும் அது ஒரு வழக்கம், வாழ்க்கையோடு ஒட்டின்ற ஒரு வழக்கம். இன்னொன்று, நிறைய மழை பெய்ஞ்சு ஜலத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு மலையகம். அதனால ஜலத்துல தான் வியாதி, ஜலம் தான் வியாதிக்கு காரணம் அப்படிங்கிற அந்த அறிவு இந்த காலத்திலேயே இருந்து அந்த ஜலத்தை வந்து அவ எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரொம்ப இதா பயன்படுத்திட்டா அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய சாட்சி. அப்படிப்பட்ட அந்த கேரளாவில் அவளுக்கு வந்து வைத்திய முறையில் ஆயுர்வேதம் வந்து அந்த தன்வந்திரி பகவான் அங்கே அவதரிச்சு அங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று, சுத்தமான காற்று, இயற்கை சூழ்நிலை, அப்புறம் மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால ஜனங்க ஏறி இறங்கி நடந்து உடம்பெல்லாம் எப்பொழுதுமே, பெண்களுக்கு கூந்தல் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், எப்பொழுதுமே ஈர பிசு போட இருக்கும். ஆண்கள் அத்தனை பேரும் நல்ல கலரோடு இருப்பாங்க, பெருசாக கருப்பாக கண்ணங்கரேன்னு ரொம்ப பேர் அங்கே பார்க்கவே முடியாது. எல்லாருமே நல்ல மாநிலம், நல்லா பழிச்சுட்டு இருப்பாங்க, நல்ல தேஜஸோட. கோவில்கள்லாம் ரொம்ப நீட்டாக பராமரிக்கப்படும். இப்படி ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு மண், ரொம்ப கலாச்சாரம் சார்ந்த மண், ஆரோக்கியம், இயற்கை, அதனால தான் அங்கே ரொம்ப சீக்கிரமாக அது கட்டுப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மண், அந்த மண்ணினுடைய ராஜா. அந்த ராஜாவுக்கே ரோகம், அந்த ரோகத்தை போக்குறதுக்கு வழி இல்லாமல் போகும்போது இறுதியில் என்ன தெரியுமா, அது ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க அந்த ராஜா. யார் வந்து இந்த ராஜாவுடைய ரோகத்தை போக்குறாளோ அவளுக்கு அவளுடைய எடைக்கு தங்கம். ஒரு வைத்தியர் வந்து ரோகத்தை போக்கிட்டாருன்னா அந்த வைத்தியரோட எடை இருக்குல்ல, அந்த எடைக்கு அளவுக்கு தங்கம் தரப்படும் அப்படின்னு செய்தி வந்து எல்லா பக்கமும் போறது. தமிழ்நாட்டுக்கு வருது, கர்நாடகாவுக்கு போறது, ஆந்திராவுக்கு போறது, எங்கெல்லாம் சிறந்த வைத்தியர்கள் இருக்காளோ அவளுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கன்னட தேசத்துல இருந்து ஒரு பிராமணன், ஒரு இளைஞன், பிரம்மச்சாரி இளைஞன், கல்யாணம் கூட ஆகல, அவன் வரான். வரவன் என்ன பண்றான், இதை கேட்ட உடனே இது என்ன ரொம்ப சாதாரண விஷயம், இந்த ரோகம் இருக்கு இல்லையா, இதை போக்குறது வந்து ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அரண்மனைக்கு வந்து சொல்றான், உங்க ராஜாவோட ரோகத்தை நான் போக்குறேன். நீ என்ன வைத்தியனா அப்படின்னு கேட்டா, வைத்தியன்லாம் இல்லை. அப்ப நீ யார்? நான் பிராமணன். வைத்தியன் இல்லாமல் ஒரு பிராமணனால எப்படி இதை போக்க முடியும் அப்படின்னா, நான் போக்கி காட்டினேன், அதை பத்தி உனக்கு என்ன, நான் போக்கினா தானே நீ செய்ய போற அப்படின்னு. உடனே எப்படி அப்படின்னு சொன்ன உடனே, நான் வந்து நீ ராஜாவை வர சொல்லு அப்படின்னு. உடனே ராஜா வர, அவன் எதிரில் உட்கார்ற. இப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ராஜாவை போலவே ஒரு உருவம் மாவுல ஒரு உருவத்தை செய்யறான். இவன் மந்திர தந்திர இயந்திரமும் கற்றவன்.
இவன் வந்து 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ற ஒரு பிராமணன் மட்டும் இல்ல, யந்திர மந்திர தந்திரம் இருக்கு இல்லையா, வேதம் எல்லாம் கற்றவன். அதுல குறிப்பா இந்த தாந்திரீகம்னு சொல்லக்கூடிய மாந்திரீகம் இருக்கு இல்லையா, இதுல கரகண்டவன். அதனால இவன் என்ன பண்றான், ஒரு உருவத்தை செய்கிறான். ஒரு உருவத்தை பிரதிஷ்டை பண்ணி ராஜா இப்படி உட்கார்ந்துருக்கார், அவருக்கு எதிரில் அந்த உருவத்தை வைக்கிறான், செஞ்சு வைக்கிறான். வச்சுட்டு ஏதோ மந்திரம் சொல்றான், அந்த பொம்மைக்கு உயிர் வருது. இப்ப அந்த பொம்மையை பார்த்து இவன் என்ன பண்றான், இப்படி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். அது வந்து தலைய, அதாவது அந்த பொம்மை என்ன பண்றது, இவனை பார்த்து என்ன பண்றது, 3 அப்படின்னு கையை காட்டுறது. 3 அப்படின்னு இப்படி விரலை காட்டின உடனே அவன் என்ன சொல்றான், முடியாது அப்படிங்கிறான். உடனே அந்த பொம்மை என்ன பண்றது, ஒரு கையை மடக்கிட்டு 2 அப்படின்னு கையை காட்டுறது. அதுவும் இவன் முடியாது அப்படிங்கிறான். கடைசியா 1 அப்படின்னு அந்த கையை காட்டுறது, ஒழிஞ்சு போ அப்படிங்கிறான். சொன்ன மாத்திரத்துல ராஜாவோட ரோகம் இருக்கு இல்லையா, அது உடனே நிவர்த்தியாகி அந்த ரோகம் இந்த பொம்மைக்கு வந்துடுது. இந்த பொம்மை அப்படியே உழண்டு போறது, நொறுங்கி போயிடுது. இது எல்லாரும் பார்த்து, என்னடா அது அதிசயம், இவன் என்ன ஏதோ இது சித்து வேலையா, கண்கட்டா, இது நிரந்தரமான குணப்பாடா, அவ்வளோ மருந்து சாப்பிட்டு குணமாகாதது, இது எப்படி இப்படி ஆகும் அப்படிங்கிறார். நான் வந்து இந்த கட்டத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன், பெரியவாரே ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். மந்திர சாஸ்திரத்துக்குள்ள போனா ரொம்ப விரிவா இதுக்கு இருக்கு. நம்ம நமக்கு தேவை விஷயம்தான், அதனால நம்ம இதுக்குள்ள ரொம்ப விரிவா போக வேண்டாம் அப்படின்னு அவரே சுருக்கமாக தான் சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம நிறைய கேள்வி வரும், எந்த காலத்துல இருக்கோம், எங்கேயாவது பொம்மை ஒரு ஜடத்துக்கு உயிர் வருமா, அது பேசுமா, இதெல்லாம் என்ன அப்படின்னு இங்க கேள்வி வரும். ஆனால் இதெல்லாம் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். நம்ம இந்த இடத்த எப்படி கடக்கணுமோ அப்படி கடக்கணும். இப்போ அவர் சொல்றாரு, என்னது 3 அது கையை காமிச்சது, அப்புறம் 1 நீ ஒத்துட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அது சொல்ற, நான் என்ன பண்ண, ஒரு ரோகத்துக்கு காரணமான அந்த விஷயத்தை, கர்மா உங்களுக்கு வந்து கர்ம வினை காரணமாக இந்த ரோகம் உங்களுக்கு வந்தது, அதே கர்ம வினை காரணமாக தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சது, ராஜா, பொன் பொருள் செல்வம் எல்லாமே. மனுஷன் அப்படிங்கிறவங்க வந்து வாழ்க்கையில வந்து நல்லதை மட்டுமே பண்றது இல்லை, அதுக்காக கெட்டதையே பண்ணிட்டு இருக்கிறவங்க. நல்லது கெட்டது ரெண்டும் கலந்துதான் செய்யலாம். நல்லதுக்கு நல்லது நடக்கிறது, கெட்டதுக்கு கெட்டது நடக்கிறது. அதனால உங்க வாழ்க்கையில ராஜாவாக இருந்துட்டு இந்த ரோகமும் வந்ததுக்கு கர்மா தான் காரணம். அந்த கர்மாவுக்கு பிராயச்சித்தம் தேடுறேன் நான், ஒரு பரிகாரம் இருக்கு இல்லையா, அதை நான் தேடுறேன். அதாவது அதை வந்து ஒருத்தர் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அப்போ அதை நான் என்ன பண்றேன், அதை அனுபவிச்சு தீர்க்கறதுக்கு அந்த பொம்மை இருக்கு இல்லையா, என் சார்பில் அதை நான் ஏற்பாடு செய்து நான் இடம் மாத்துறேன். அதுக்கு அது என்ன கேட்கறது தெரியுமா, அது நான் வந்து இந்த ரோகத்தை வாங்கிக்கிறேன், இந்த ரோகத்தை நான் வாங்கிக்கணும்னு சொன்னா அதுக்கு இணையா எனக்கு என்ன தருவேன்னு கேட்டது. அது என்ன கேட்டது, நீ உன்னுடைய 3 வேளை காயத்ரி பயன் இருக்கு இல்லையா, அதை எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டது. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு, 2 வேளை பயனையாவது கொடு அப்படின்றது, அதுவும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. 1 வேளை அப்படின்னு சொன்னோன்னே ஒழிஞ்சு போன்னு சொல்லிட்டு 1 வேளை காயத்ரி ஜபிச்சேன்ல, அந்த அத்தனை பயனையும் தத்தம் பண்ணி கொடுத்து உங்களை நான் கியூர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. உடனே காயத்ரிக்கு இப்படி ஒரு சக்தியா அப்படின்னு உடனே அவனுடைய எடைக்கு எடை அவர் தங்கம் கொடுக்குறார். அந்த தங்கத்தை வாங்கிட்டு போகும்போது ஒருத்தர் சொல்றாரு, தங்கத்துக்கு ஆசைப்பட்டு நீ வந்து மந்திரத்தை வித்துட்டியே அப்படிங்கிறது. இந்த தங்கத்தை எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம், அவன் இனிமேல் செய்ய போற 3 வேலை இருக்குல்ல, அதுல 1 வேலை இதுக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா 1 வேலையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், நீ வந்து மந்திரத்தை விற்கலாமா, இந்த மாதிரி ஒரு காரியம் நீ செய்யலாமா, அதை அவன் கர்மத்தில் அவன் அனுபவிக்கிறான், ஒரு சக்தியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மந்திரத்தை வித்துட்டோம் இல்லையா. தங்கத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு நீ சேமிச்சதை, அது வந்து புண்ணியம், நீ கடன் தானே, அது ரிஷி கடனுக்கு அடைக்க வேண்டியது தானே, அந்த கடனை இப்ப அடைக்க முடியாது இல்லை, 3 வேளை கடன் அடைபட்டு போய் நீ அதை தங்கமா வாங்கிட்ட இல்லையா, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, இது தெரியாதா உனக்கு பிராமணா அப்படின்னும் போதுதான், அடடா ஒரு வயசு வேகத்துல காயத்ரியினுடைய சக்தி இருக்குல்ல, அதை இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல நான் வந்து இப்பதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். 2 வேளை இருக்கு எனக்கு போறோம்னு நினைச்சிட்டு இருக்கேன்,
ஆனால் இது வந்து ரிஷிகடன், தேவகடன், பித்ருக்கடன், இவ 3 பேருக்கு போய் சேர்ற ஒரு விஷயம். இப்ப அவள்லாம் கேட்பா, அவளுக்கு ஒரு வேளை நின்று போயிடுச்சு இல்லையா, அப்ப நான் திரும்ப பிறக்கணும், திரும்ப ஜென்மா எடுக்கணும், எங்கெங்க போவேன்னு தெரியலையே, நான் ஒரு தப்பை சரி செய்யறதுக்காக பெரிய தப்பா பல தப்பை பண்ணிவிட்டேனே, இதை நான் செய்திருக்க கூடாது, மருந்து கொடுத்து ரோகத்தை குணப்படுத்தி இருக்கணும், மந்திரத்தால நான் குணப்படுத்த முன் வந்ததுல காயத்ரியை பணைய வச்சது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய பிழை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி இதுக்கு என்ன தீர்வுன்னு போது, இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்வதற்கு இங்க யாரும் இல்லை. இதுக்கு வந்து தீர்வு வந்து அகஸ்தியர் மாதிரி மகா முனிவர்களால தான் சொல்ல முடியும். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பொதிகை மலையில தான் அகஸ்தியர் இருக்கிறதா கேள்வி. அதனால நீ அகஸ்தியரை போய் பார்த்து அவர்கிட்ட நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டேன், எனக்கு இதுக்கு என்ன தீர்வுன்னு கேளு அப்படின்னு சொல்லி அகஸ்தியரை நோக்கி அனுபவம் அந்த கன்னட பிராமண இளைஞன் அகஸ்தியரை சந்திக்கிறதுக்கு போறான். போனா சட்டுன்னு சந்திக்க முடிஞ்சிருக்குன்னா அப்புறம் என்ன இருக்கு, ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அகஸ்தியர் யார்? ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி. அவர் வந்து வேதாந்த தேசிகன் சொன்ன பல மந்திரங்கள், ஞானானந்தமயம் இருக்கு இல்லையா, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரஸ்வதி கிட்ட இருந்து கேட்டு சொன்னவர். சிவபெருமானுடைய கல்யாணத்தின் போது பூமி சமநிலை இருக்கு இல்லையா, அதை ஏற்படுத்தி கொடுத்தவர். சிவபெருமானாலேயே தேவர்களுக்கு இணையானவர் அவர் ஒருவர். ஏன்னா ஒட்டுமொத்த தேவர்களும் வடக்க கல்யாணத்துக்கு வந்துட்டா, அப்போ வடக்கு வசந்து தெற்கு தாழ்ந்த நிலையில, தெற்கு வசந்து வடக்கு தாழ்ந்த நிலையில அகத்தியர் வந்து நின்ன மாத்திரத்துல சமநிலை ஏற்படும். அப்போ ஒட்டுமொத்த தேவர்களுக்கு இணையானவர் அகஸ்தியர்ங்கிறது எப்படி உணர்த்துறது? இதெல்லாம் நாம வந்து குறியீடுகளா எடுத்துட்டு உள்ளுக்குள்ள எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சிறப்பு கொண்டவர் அவர். வந்து அவர்கிட்ட போனோமே, இவன் இப்ப என்ன பண்றான், அந்த மலைக்கு பொதிகை மலைக்குள்ள வரான். வந்து அவரை தேடி வரும்பொழுது அவர் எங்க இருக்காருன்னு ஒருத்தர் வழியில ஒருத்தரை பார்த்து கேட்கிறான். அகஸ்தியர் அவரெல்லாம் பார்க்க முடியாது, நீ போற வழியில எத்தனை சிங்கம், எவ்வளவு புலி, எத்தனை மடு, அதுல எவ்வளவு முதல, நீ கொஞ்சம் தூரமே தாண்டி போகவே முடியாது, இந்த காடு வந்து அவ்வளவு ஆபத்தான காடு, பேசாம திரும்பி போயிடு அப்படின்னு உடனே கொஞ்சம் யோசிக்கிறான். அதே மாதிரி சிங்கம் புலி கத்துற சத்தம்லாம் கேட்குது. அங்கங்க மிருகங்கள் இருக்கு இல்லையா, செத்து கிடக்கிறத பார்க்குறான். கண்ணதுக்கு ஒரு மானை ஒரு புலி வேட்டையாடுறத பார்க்குறான். நம்மளை வந்து நம்ம உயிரோட போய் சேருவோமான்னு இருந்தாலும் ஒரு 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 தீர்க்கமா ஒரு முடிவுக்கு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிட்டு கடந்துடும். இது ஒரு பரிசோதனை. நம்ம ஒரு நல்ல காரியத்தில் இறங்கும் பொழுது நம்ம மனோதைரியம் இருக்கு இல்லையா, நம்ம நிஜமாலுமே வந்து அந்த பரிகாரத்தை செய்ய ஆசைப்படுறோமா, இல்லை ஒருத்தர் சொன்னதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம வைராக்கியத்துக்கு வந்து சில சோதனைகள் வரும். நாம் வந்து எடுத்த முடிவில் என்ன ஆனாலும் சரி நம்ம அந்த கடைசி வரலும் போயிடுறது அப்படிங்கிற மாதிரி போகும்போது இது நமக்கு நிகழாது. அதனால இவர் வந்து ரொம்ப வைராக்கியத்தோடு வந்து இந்த இடத்துல போய் அகஸ்தியரை தரிசனம் பண்ணிடுறான். தரிசனம் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அகஸ்தியர் சொல்றார், ஒரு சந்தியாவந்தனம் அப்படிங்கிறதும் காயத்ரி ஜபம் அப்படிங்கிறதும் ஒரு பிராமணனுடைய வாழ்நாள் கடமை. ஒரு நாள் கடமை இல்லை, அது வாழ்நாள் கடமை. ஆக ஒரு வாழ்நாள் கடமையை நீ தட்டம் பண்ணிருக்க. இதுக்கு வந்து பரிகாரம் எப்படி தெரியுமா, ஒருவேளை கிடையாது. இப்போ ஒருத்தர் மேல நம்ம மோதிடுறோம், இடிச்சுடுறோம், கால் போட்டுடுறது, சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டா உடனே அந்த இடத்துக்கு சரியா போயிடுது. ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு 100 ரூபா பணம் வாங்குறோம், திருப்பி கொடுக்க முடியல, வேணா அதுக்கு இணையா நான் வேற ஏதாவது கொடுக்கணுமா, ஏதாவது வேலை சொல்லுங்க செஞ்சு நான் தீர்த்துடுறேன், இல்லை என்கிட்ட இந்த பொருள் இருக்கு இதை வாங்கிக்கோங்க அதுக்கு இணையா அப்படின்னும் போது அவளுக்கு தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோ, வாங்கிக்கலாம். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போற விஷயங்கள்னு இருக்கு, சரியில்லாததும் இருக்கு. இப்போ மேல மோதிட்டு சாரி சொன்னா ரைட்டு, தெரியாம பண்றது சாரி சொல்லிட்டாங்களா, கத்தியில குத்திட்டு சாரி சொன்னா யாராவது ஒத்துப்பாளா, அது தாண்ட முடியுமா? அப்ப அதுக்கு உண்டான அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே பரிகாரம் கிடையாது. பரிகாரத்துக்கு அப்பாற்பட்ட குற்றங்களும் இருக்கத்தான் இருக்கு, பாவங்களும் இருக்கத்தான் இருக்கு. அதனால அகஸ்தியர் இங்க என்ன பண்றாருன்னா, காலத்திற்கும் செய்கின்ற பரிகாரம்னு ஒன்று இருக்கு, அதை நீ செய்யணும் அப்படிங்கிறார். அதாவது உன் காலத்துக்கு பிறகும் அவர் இன்னொன்னு சொல்றாரு, உன் காலம் மட்டுமல்ல காலத்துக்கு நீ ஒரு காரியம் செய்துட்டு போனோம், இந்த உலகம் இருக்கிற வரையிலும் அந்த காரியம் இருக்கு இல்லையா, அந்த பரிகாரம் இருக்குல்ல, அது நடந்துட்டே இருக்கணும்.
உன் பேரால அது நடந்துட்டு இருக்கணும், அப்பதான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற. நான் இருக்கும்போதே வயசாகிட்டா செய்ய முடியுமோ முடியாதோ, இதுல நான் இல்லாத பிறகும் அப்படின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணி எனக்கு பசங்கள்லாம் வந்து அவள்லாம் அதை தொடரணும் அப்படின்னு ஆறுது. எனக்கு ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற, எக்காலத்திற்கும் பயன் தருகின்ற பரிகாரங்களை செய்கின்றவன் தான் உண்மையான சான்றோர். நான் செய்யற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது காலத்திற்கு ஒரு தலைமுறைக்கல்ல, 1000 தலைமுறைக்கு. இப்ப திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், ஒரு தடவை தான் எழுதினார், ஆனால் காலத்துக்கும் பயன் தருது. என்ன போர்க்களத்துல பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாம சொன்னார், காலத்துக்கும் பயன் தருது. இப்படி காலத்திற்கும் பயன் தருகிற ஒரு செயல். அப்ப என்ன அப்படின்னும் போது அகஸ்தியர் சொல்ற, நீ நேர சேரன்மாதேவி போ, அங்கே தாமிரபரணி கரைக்கு போ, அங்கே ஒரு எரும மாடு நின்று இருக்கும். நீ என்ன பண்ற, அதோட வாலை பிடிச்சுக்கோ, அது பாட்டு உன்னை இழுத்துட்டு போகும். நீ அந்த வாலை விட்டுடாம அது பின்னாடி பிடிச்சிட்டு போயிட்டே இரு. போற வழி இருக்குல்ல, அந்த வழித்தடங்கள் எல்லாம் உன்கிட்ட தங்கம் இருக்கு இல்லையா, அந்த தங்கத்தை கொடுத்து வாங்கிடும். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்றுடும், அவ்வளவுதான். அது வரைக்கும் அந்த எரும மாடி எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளோ தூரத்துக்கு நீ என்ன பண்ற, அந்த இடத்த விலைக்கு வாங்கி, அந்த இடம் யாருக்காவது சொந்தம்னா அவளுக்கு பணத்தை கொடுத்து அந்த இடத்த உனக்குன்னு உன்னுடைய காசை கொடுத்து வாங்கி ஒரு கால்வாய் வெட்டி இந்த தாமிரபரணி நீர் அதுல தொடர்ந்து பாயும்படி செய். இந்த நீரால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயல் இருக்குல்ல, அதுல எல்லா காலத்திலையும் விளையும், பசி தீரும். அடுத்தது ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் வந்து அந்த கால்வாயில ஜலம் குடிக்கும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எப்பொழுதும் அதுல ஜலம் இருக்கும், எப்பொழுதும் அதை குடிச்சிட்டு இருக்கும். இதுதான் காலத்துக்கும் செய்கிற பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு இணையே எதுவுமே கிடையாது. தண்ணீரால் எப்பேற்பட்ட சிக்கல்ல இருந்து விடுபட்டுள்ளது. தண்ணிக்கு அப்படி ஒரு சக்தி. தண்ணீர் தானம் இருக்கு இல்லையா, அதுக்கு இணை. அதனாலதான் தண்ணீர் பந்தல் வச்சு திருவிழா சந்தர்ப்பங்கள்ல வர்றவாளுக்கு தாகசாந்தி செய்யறது இருக்கு இல்லையா, அதுல நம்ம பெரிய கர்மாக்கள்லாம் அடிச்சுன்னு போயிடும். தண்ணீர் பந்தல் வைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய செயல். ஒரு பக்கம் பெரிய பேருதவி, ஆசிட்டு போட்டு தொடச்சி அழிக்க முடியாத கர்மங்களை எல்லாமும் சாதாரண ஜல தர்மம் இருக்கு இல்லையா, அது தீர்த்துடும். உலகத்துல எதை வேணா இல்லைன்னு சொல்லலாம், உப்பையும் ஜலத்தையும் ஒருவர் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது. தனக்கு இல்லைனாலும் அடுத்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து கொடுத்துடும். இப்படி அதற்கு பின்னால வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த இடத்துல அதை சொல்லி நீ அதை செய்யணும்னு சொன்னோடனே அவன் அதே போல வரா. தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரு எருமை மாடு நின்று கொண்டிருக்கிறது. அந்த எருமை மாட்டை பிடிச்சிக்கிறான். அது அப்படியே போறது. அது என்ன பண்றதுன்னா, போற வழியில கலாசின்னு சொல்லிட்டு ஒரு தாசி, இந்த தாசி வீட்டுக்குள்ள பூந்து போறது. அந்த தாசி கிட்ட இந்த வீட்டை எனக்கு கொடுத்துரும், நான் உனக்கு தங்கம் தரேன்னு சொல்றான். இந்த தாசி என்ன சொல்றா, எதுக்குன்னு கேட்கிறான். கால்வாயை வெட்டி ஜனம் எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த காரியத்துக்காக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ என்ன சொல்றா, எனக்கு நீ பணம் தராத, நான் உனக்கு சும்மா தரேன், உன் காரியத்துல எனக்கு இடம் கொடு அப்படிங்கிறான். அதனால அவன் என்ன பண்றான், அவ அந்த இடத்த கொடுத்த காரணத்தினால அவ பேரையே அங்க வைக்கிறான். அந்த இடத்துல ஒரு மடை, அதுக்கு பேர் கலாசி மடை அப்படின்னு பேரு. அது உட்கார்ற இடத்துல, நிக்கிற இடத்துல, நடக்கிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு தகுந்தாறு போல தேக்கங்களை கட்டி ஒரு நீண்ட கால்வாயை வடிவமைத்து இன்னைக்கும் அந்த கால்வாய் வந்து ஜலம் போய் பயன் தந்துட்டு இருக்கு. அந்த கால்வாய் பரிகாரத்துக்கு சாட்சி. எப்படிப்பட்ட பரிகாரம்? நித்திய பரிகாரம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அது பரிகாரம். மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, பறவைகள், மிருகங்கள் எல்லாருடைய தாகத்தை தீர்க்கிறது. ஏன்னா இது ஜீவநதி. இந்த ஜீவநதியில எப்பெல்லாம் தண்ணி ஓடிட்டு இருக்கோ அப்பெல்லாம் இந்த கால்வாயிலையும் ஜலம் ஓடி எல்லாருக்கும் நல்லது நடக்குது. இந்த கதையை சொல்லிட்டு பாரு, ஒரு காயத்ரி ஒரு கால்வாய் கிடைக்கிறதுக்கே காரணமா இருக்கு. அந்த கால்வாய்க்கு கன்னட தேசத்து பிராமணன் அதை செய்த காரணத்தினால அதுக்கு கன்னடியன் கால்வாய் அப்படின்னு பேர் வச்சார். அப்படி
அப்படின்னு சொல்லி நான் இன்னும் ரொம்ப விஸ்தாரமா ரொம்ப பிரமாதமா பெரியவர் சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப இந்த நிகழ்ச்சியில நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். அப்போ காயத்ரி அதனுடைய சிறப்பு, 3 வேளை அது செய்யறதுனுடைய நன்மை, இன்னொன்னு சொல்றார், அது அஸ்திர சஸ்திரம் அப்படிங்கிறார். எவன் ஒருவன் தன் இல்லத்தில் 3 வேளை காயத்ரியை ரொம்ப ஈடுபாட்டோடு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இது என்னுடைய கடமை, சாப்பிட்றது தூங்குறது அது மாதிரி இதை இது ஒரு வாழ்க்கையில் அது ஒரு விஷயமா எடுத்துக்கணும். ஐயோ இன்னைக்கு காயத்ரி பண்ணணும், பண்ணலன்னா ஆபத்து அப்படின்னு பயந்துட்டோ, பண்ணா தேஜஸ் அப்படின்னு எதிர்பார்த்தோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. என்னுடைய நான் இது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை. ஐயோ இன்னைக்கு எனக்கு என்னுடைய 3 பேருக்கு நான் கொடுக்குற கடன், நான் ஒருத்தர் கடன் பட்டிருக்கேன், அந்த கடனை அடையணும், இந்த கடனை சந்தோஷமா அடைக்கணும், இன்னைக்கு என் கடமையை நான் கரெக்டாக செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமா செய்யணும். ஆனால் வருஷம் பூரா தான் செய்ய முடியல, வருஷத்துக்கு ஒரு நாள் அன்னைக்காவது உருப்படியாக செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலத்தில் கூட இன்னைக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இது வந்திருக்கு. அதாவது அதை எப்படி பண்ணணும்னு ஒரு வாத்தியார் நான் அப்படியே பண்ணி காமிச்சு அதை வீடியோவை எடுத்து போட்டிருக்கார். அதனால நாம் அதை பார்த்து வாத்தியார் இல்லையே எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த இது இல்லாமல் நம்ம வீட்டில் நாம் அழகாக அதை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவசியம் வரப்போகிற இந்த ஆவணி ஆவட்டம் இருக்கிற இந்த ஆவணி ஆவட்டத்தில் தங்களுடைய இந்த கடமை இருக்கிற இந்த கடமையை செய்யணும். இந்த கடமையை செய்வதன் மூலம் நாம் இந்த சமூகத்துக்கு நல்ல மழை பொழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம், மழை பொழிஞ்சிருக்குன்னு சொன்னாலே எல்லா நலன்களும் அது தானாக வந்துடும். தண்ணியில் தானே எல்லாமே இருக்கு. அதனால இது அத்தனை பெரிய ஒரு விஷயம். இதை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நான் பெரியவரை தொட்டு நான் இப்போ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். பெரியவாளை பற்றி இந்த நிகழ்ச்சி ஆச்சு 86வது மாதம் 87 சொன்னேன். மாதம் தவறாமல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள், அவர் சொன்ன அற்புதமான பல கருத்துக்கள், நிறைய எல்லா விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நான் புதிதாக எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நான் சொல்லிக்கொண்டே வரேன். சொல்லுகின்ற சாக்கில் நானும் அதெல்லாம் தேடுறதுனால எனக்குள்ளேயும் நிறைய மாற்றங்களை மகாபெரிவா பண்ணிட்டு வரேன். என்னை நிறைய அடையப்பா இப்படியெல்லாம் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு போயிருக்கா, எப்படியெல்லாம் காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதன் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும்பொழுது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி மனசுக்கு ஏற்படும். இந்த இடத்துல இன்னைக்கு இந்த மாசமே பொதுவாக ஆடி மாதம், ஆடி மாதத்துலேயே என்னமோ இப்போ ஆவணி ஆட்டம் வந்துடுறது. ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று. எல்லா கோயில்கள்லேயும் அம்பாள் சன்னதி ரொம்ப களகட்டி இருக்கும். குறிப்பாக மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைப்பட்டு உற்சவம் நடந்துட்டு இருக்கு. மீனாட்சிக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். பக்தர்கள் போக முடியலன்னு சொன்னாலும் கோவிலில் அன்றாட நடக்கிற பூஜைகள் இவைகள் எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் நடந்துருக்கு. என்ன காரணம்னா அதனுடைய அரங்காவலர் திரு கருமுத்து கண்ணன் அப்படிங்கிறவர், அவரை நான் நன்கு அறிவேன். அவர் ஒரு பெரிய செல்வந்தர், அதே சமயம் மிகப்பெரிய அந்த அறங்காவலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் கொடுக்குறவர். இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில அருள் எந்த நிலையிலையும் இருளாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஆளுமையில் இருக்கிற கோவில். அதனால எந்த குறைபாடும் இல்லாமல் அம்பாளுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு பெரியவருடைய பார்வையில் மீனாட்சியை பற்றி நம்ம நுட்பமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லி முடிச்ச பிறகுதான் தெரியும், ஐயோ இவ்வளோ விஷயங்கள் மீனாட்சியை பற்றி இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, இத்தனை சூட்சம் இருக்கா மீனாட்சிக்கு பின்னால அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி. மீனாட்சின்னு சொல்லிட்டு பெரியவர் எப்போ மதுரை வந்தாலும் மீனாட்சியை சேவிக்காம மீனாட்சி சன்னதியில் நிற்காம போனதே இல்லை. இந்த பொற்றாமரை குளத்துலையும் உட்காந்துடுவார், அந்த படியிலையும் உட்காந்துடுவார், சுற்றி அங்கே ரொம்ப நாள் கொஞ்சம் பேசிட்டு தான் போவார். மீனாட்சியை பற்றி சொல்லும் பொழுது முதல்ல அவர் இப்படி கேள்வி எழுப்புறார். என்னன்னாக்கா அம்பாள்னு சொல்லும் பொழுது நமக்கு 2 ஸ்தோத்திரம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று லலிதா சகஸ்ரநாமம், இன்னொன்று சௌந்தரிய லஹரி.
அதே சமயம் மீனாட்சின்னு சொல்லும்போது 3 பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? லலிதா சகஸ்ரநாமத்துல மீனாட்சிங்கிற பேரே எங்கேயுமே இல்லை. சகஸ்ரநாமம்ங்கிறது 1008 பேர். 1008 பேர்ல அப்போ இந்த பேர் எப்படி இல்லாம போச்சு? இது அவளோட பேராச்சு, எவ்வளவு பிரபலமான பேர் இல்லையா? ஆனா அவ பேர் அதுல இல்லை. இதுல வேடிக்கை என்னன்னா, மதுரைன்னு சொன்னாலே முதல்ல மீனாட்சி, அதுக்கு அப்புறம் தான் இங்க சொக்கநாதன். முதல்ல சிந்திக்கப்படுற மீனாட்சி தான். அப்படி பிரதானமா சிந்திக்கப்படுகிற அவள் பேரை எப்படி லலிதா சகஸ்ரநாமத்தில் இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டு சொல்ற, மதுரை துவாத சாந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னா, துவாத சாந்த ஸ்தலம். இப்போ காசியில ஒருத்தர் செத்து போனா முக்தி, திருவாரூர்ல ஒருத்தர் நடந்தா முக்தி. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு பெருமை சொல்லிட்டு மதுரையை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றது தெரியுமா? மதுரையில் வசிக்க முக்தி. திருவண்ணாமலையை நினைக்கவே முக்தியா. மதுரையில் வசிக்கிறதுக்கு, வசிக்கிறோம் இல்லையா, வசிக்கிறவாளுக்கு கட்டாய முக்தி. அப்பேற்பட்ட ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? துவாத சாந்த ஸ்தலம். அதாவது இன்னொன்னு சொல்ல போனா, அந்த காலத்துல துவாத சாந்தம்னு ஒருத்தருக்கு பேரே வைப்பாங்க. பேரு துவாத சாந்தம். பெரியவர் ஒருத்தர் பார்க்க வர்றாரு, அவர் பேர் துவாத சாந்தம். பெரியவர் அப்ப ராமேஸ்வரத்தில் இருக்காரு. கூட்டுவோம் பேர் என்ன அப்படிங்கிறாரு. துவாதச. துவாதச அப்படின்னு சொன்னா 12 நம்பர் இருக்கு இல்லையா, 12ஆம் நம்பருக்கு துவாதச அப்படின்னு. தோனா 2, தசை, துவாதச அப்படின்னா 12. ராமேஸ்வரம் ஜோதிர்லிங்க ஸ்தலத்துல ஒண்ணு. இவர் கேட்கிறார், துவாதசாந்த ஸ்தலம் அப்படின்னாக்கா 12. அப்போ 12 அப்படின்னு சொன்னா ஜோதிர்லிங்க ஸ்தலத்தை குறிக்கிறதா? ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறார், துவாதசாந்த ஸ்தலம்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம சொல்ற 12 ஜோதிர்லிங்கங்களை குறிக்கிற ஸ்தலத்துக்கு துவாதசாந்த ஸ்தலம்னு பேரு. அப்படி பார்த்தா துவாதசாந்த ஸ்தலம் ராமேஸ்வரத்தை குறிக்கிறது, மதுரை இல்லை அப்படிங்கிறது. அப்பதான் அவர் சொல்றார், அது தப்பு, அப்படி கிடையாது, மதுரையை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம உடம்புல மூலாதாரத்துல இருந்து பிரம்மரந்திரம், இந்த உச்சம் தலை இருக்கு இல்லையா, இது வரைக்கும் 6 சக்கரம் இருக்கு. அதே போல 6 ஸ்தானங்கள் இருக்கு. உச்சியில ஜீவ பிரம்ம ஐக்கியமா இருக்கிற இந்த இடம் இருக்கு, இதுக்கு பேர் தான் துவாத சாந்தம் பேரு. தந்திர சாஸ்திரத்திலையும் இதைத்தான் உறுதியா சொல்லி இருக்கு. லோகத்தின் பிரம்ம அந்தரத்தில் பிரம்மானந்த ஸ்வரூபிணியா யார் இருக்கான்னா மீனாட்சி இருக்கா. அதனால இங்கே அவதான் பிரதானம். இந்த ஸ்தலம் இருக்கு இல்லையா, பிரம்மானந்த ஸ்வரூபிணி இந்த இடத்துல இருக்கா மீனாட்சி. அதனால அவ இருக்கிற இந்த ஊர் இருக்கு இல்லையா, இதுக்கும் அந்த பேரு துவாத சாஸ்திர ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சாமளா தண்டகம்னு காளிதாசன் எழுதினான். எங்கேருந்து அங்க போற இருப்பார். சாமளா தண்டகம்னு ஒண்ணு இருக்கான். அதுல அவன் இவளை பத்தி சொல்லியிருக்கான், மீனாட்சியை பத்தி சொல்லியிருக்கான். இவளுக்கு சாமளான்னு பேரு, மாதங்கின்னு பேரு, மந்திரின்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு, இவள் சங்கீதத்துக்கும் அதிதேவதை. ஒருத்தர் நல்லா பாடணும், கலைகள்ல விற்பனரா வரணும் அப்படின்னு சொன்னா மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிட்டு மீனாட்சி பூஜை பண்ணும்பொழுது அவளுக்கு வரசித்தியா அது அமையிறது. இவள் சங்கீதத்துக்கும் அதிதேவதை. அதனாலதான் மாணிக்க வீணையை எப்பவும் வாசிச்சபடியே இருக்கு. அதனாலதான் மாணிக்க வீணை என்றும் மாதேவி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கவிதை இவளை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவன் கையில எல்லாம் ஒரு கிளியை வச்சுருப்பா. அனுகிரகம் பண்ண வேண்டிய கை இருக்கு இல்லையா, இந்த அனுகிரகம் பண்ண வேண்டிய கையில ஒரு கிளியை பிடிச்சுட்டு இருப்பா. இது ஓங்கார கூட்டில் இருக்கும் கிளி. இந்த கிளி என்ன பண்றதா, அவ கையில இருந்துட்டு அவ காதுல வேதம் சொல்லிட்டே இருக்கான். இந்த கிளி சொல்லிட்டு இருக்கா. அதனாலதான் ஆச்சாரியாலும் என்ன பண்றாருன்னா, அதை பார்த்துட்டு மீனாட்சி பஞ்சரத்னம் பாடினார். ஆதிசங்கர் இருக்காரு, அவர் மீனாட்சி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தோத்திரத்தை பாடினார். இந்த ஸ்தலத்துக்கு பாடினார். குமரகுருபரர் என்ன பண்ணினார்னா பிள்ளை தமிழ் பாடினார். இங்க மீனாட்சி தான் இருக்கிறத நிரூபிக்கிறதுக்காக, அந்த பிள்ளை தமிழ் அங்கீகரிக்கிறதுக்காக திருமலை நாயக்கர் அதை கேட்டுட்டு இருக்கும்போது குழந்தை ரூபத்துல உள்ள இருந்து
நாயக்கர் மடி மேல வந்து உட்கார்ந்தது மட்டுமல்ல, அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய மணிமாலை இருக்கு இல்லையா, அதை கழட்டி எடுத்துக்கொண்டு போய் குமரகுருபருக்கு அணிவிச்சு அவர் வந்து என்ன பண்ணார், நிரூபணம் கொடுத்தாள். அந்த பிள்ளை தமிழை தான் அங்கீகரிச்சது இருக்கு இல்லையா, நான் கேட்டதை ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் ஒன்று கொடுத்தா. அதனாலதான் அந்த காலத்துல வாழ்ந்த நீலகண்ட தீட்சிதர் அப்படிங்கிறவர் ஆனந்த சாகரஸ்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையே எழுதினார். இவர் யாருன்னு சொன்னா அப்பைய தீட்சிதரோட பேரன். இப்படி மதுரையை தொட்டு அந்த ஸ்தலம், அதுக்கான பேரு, அவ யாரு, இதெல்லாம் இந்த தகவல்கள் எல்லாமே நாம் வந்து அறிந்திராத, ரொம்ப அதாவது மிகப்பெரிய ஞானிகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். இப்ப நம்ம இந்த தகவல்களோடு போய் மீனாட்சியை பார்க்கும்போது பார்க்குற பார்வையே வேற. நம்ம அவளுக்குள்ள நம்ம லைக்கிற விதம் இருக்கு இல்லையா, அந்த லைஃபே வேற. சொல்லிட்டு சொல்ற, இன்னைக்கு மதுரையில வந்து புது மண்டபம்னு ஒன்று இருக்கு, அதை கட்டினது யாரு, இவர் இருக்காரு இந்த அப்பைய தீட்சிதர், இவர் காலத்துலதான் அதை கட்டினது. அதுல ஒரு ராணி சிலை ஒன்று இருக்கும். அந்த ராணி சிலையோட தொடையில வந்து ஒரு சின்ன ஒரு ஒச்சம், ஒரு புள்ளி மாதிரி ஒன்று இருக்கும். தீட்சிதர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த சிற்பி இருக்கா இல்லையா, அவகிட்ட அந்த புள்ளியை விட்டுட சொல்றாரு. உடனே ராஜா கேட்கிறாரு, அந்த இடத்துல அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதை ஏன் செய்ய சொல்ற அப்படின்னு சொல்லும்போது தீட்சிதர் சொன்னார், இது வந்து சாமுத்திரிகா லட்சணம் அப்படி இருக்கணும்னாக்கா நிஜமானமே ராணிக்கு இருக்கு. ஒன்னும் ராணியை வந்து மறைஞ்சிருந்து பார்த்துருந்து, அல்லது ராணிக்கு அவருக்கு கள்ள தொடர்பு வந்து பார்த்துருந்தாதான். அப்படி இல்லைன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து அந்த 32 லட்சணம் இருக்கு இல்லையா, சாமுத்திரிகா லட்சணத்தை எல்லாம் கசடர கற்ற நிலையில அது வந்து அவர் சிற்பிக்கு சொல்லி அதை செய்தது. ஆனால் ராஜா சந்தேகப்பட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நான் வந்து எந்த விதமான நீங்க நினைச்ச மாதிரி நான் பார்க்கல, எனக்கு அதெல்லாம் கிடையாது, என் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ணை குத்தி கொள்ளுகிறார். ஆனால் அப்படி அவர் குத்திட்ட கண் இருக்கு இல்லையா, அந்த கண் பின்னாடி மீனாட்சியுடைய அனுகிரகத்தினால் திரும்ப கிடைக்கிறது அவருக்கு. அப்படி கிடைச்ச நிலையில தான் அவர் வந்து ஆனந்த சாகர ஸ்தோகம் இருக்கு இல்லையா, அதை பாடுறார். அதாவது இழந்த கண்களை திரும்ப தந்தவள் மீனாட்சி. கண்களை மட்டும் தரல, அந்த கண்களை தந்த சாக்கில் நமக்கெல்லாம் ஆனந்த சாகர ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்துதியே நமக்கு கிடைக்கும்படி செய்தாள். இப்படி மீனாட்சியை தொட்டு ரொம்ப நுட்பமா இந்த ஆடி மாசத்துல இது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான தகவல். இந்த தகவல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு நம்ம அம்பாளை சேவிக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம வந்து பூரணமா வந்து சில விஷயங்களை உள்வாங்கிட்டு சேவிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து அதீதமான ஒரு பயன். அடுத்து மந்திரோபதேசம். மந்திரோபதேசம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றார், காயத்ரி கூட அப்பா நமக்கு உபதேசம் பண்ணி தான் வருது. அது ஒரு உபதேசத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் தான். மந்திரங்கள் நம்மளை தேடி வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப நான் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது ஒரு ஆசிரியர், தமிழாசிரியர் வந்து எனக்கு சுப்பிரமணிய புஜங்கம் இருக்கு இல்லையா, அதை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு உடல் நல்லதுன்னு சொல்லிட்டு என் பக்கத்துல உட்கார்ந்து என்னை சொல்ல சொல்லி அவர் சொல்லி நான் சொன்னேன். என்ன தேடி வந்தது தமிழாசிரியர் மூலமா, எனக்கு அதை தேடி வந்தது. இந்த இடத்துல பெரியவாளும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு பயன்படுகிற எல்லாருக்கும், நமக்குன்னா என்ன, அவர் ஒருத்தருக்கு கொடுக்குற சாக்குல சமூகத்துக்கு கொடுக்குறாரு. பெரியவா என்ன பண்றாருனாக்கா எல்லாருக்கும் போய் சேரட்டும்னு சொல்லிட்டு அவர் வந்து உபதேசம் பண்ணியிருக்கார் சில மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது இருக்கு இல்லையா, அது நமக்கு நல்லது. நாம அதை நினைக்கிறதன் மூலமாவே சொல்றோம். அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே நம்ம கஷ்டத்துல இருந்து விலக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நல்லவனுக்கு தான் நல்லது தோணும், நல்லது நடக்கணும்னு இருந்தா தான் நல்லது தோணும். ஆக அது நமக்கு தோணிடுதுன்னு சொன்னாலே, அந்த மந்திரம் நமக்குள்ள இருக்குனாலே சிறப்பு, அது நமக்கு ஞாபகத்தில் இருக்குங்கிறது அதை விட சிறப்பு, அதை நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறது அதை விட சிறப்பு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, அது இருக்கிற இடத்துல தப்பான ஒரு விஷயம் இருக்காது, வராது, வளராது, நம்மள அது நல்ல நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கும். அதனால மனசு வந்து கண்ட கண்ட எண்ணங்களால் நிரம்பி இருப்பது வாழ்க்கையால. அதுக்கு நடுவுல பிரயத்தனப்பட்டாவது மந்திரங்களால நிரப்பி நம்ம மனசை மந்திர மனசாவும் ஒரு பக்கம் வச்சுக்கணும். அது நம்மளை பாதுகாக்கும். அந்த அடிப்படையில பெரியவர் சொன்ன சில மந்திரங்கள் ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒன்றை இந்த நல்ல நாள்ல, அவருடைய அனுஷ நட்சத்திர நாள்ல நான் வந்து இந்த சந்தர்ப்பத்துல பகிர்ந்துக்க விரும்புறேன். அதுல என்ன அப்படின்னா, ஒரு லேடி பெரியவரை பார்க்க வந்துட்டு, இந்த காலத்துல நாங்கள்லாம் வேலைக்கு போனா தான் சம்பாதிச்சு தான் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு,
வேலைக்கு போகாமல் இருக்க முடியல. அதனால என்ன ஆயிடுதுன்னு சொன்னாக்கா, வீட்டில் பூஜை அறை தனியாக உட்காந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடிபட்டு போச்சு. வயிற்ற பார்க்குறதா, வாழ்க்கையை பார்க்குறதா, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி நம்ம சுவாமியை விட்டு ரொம்ப விலகி போகிறோமோ அப்படின்லாம் தோன்றுறது. இந்த இக்கட்டிலிருந்து மீண்டு, அதாவது தினசரி 2 மணி நேரம் பூஜை செய்தால் என்ன ஒரு திருப்தியோ, அந்த திருப்தியை அடையிறதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லை, மனசுக்குள்ள அந்த எண்ணம் தவிச்சுட்டு இருக்கு. நேரம் இல்லை, காலம் இல்லை. 8 மணிக்கு கிளம்பினா தான் 10 மணி ஆஃபீஸுக்கே போக முடியாது. அப்புறம் சாயங்காலம் வேலை முடிஞ்சு 6 மணி வீட்டுக்கு வரும்போது மணி 8 ஆயிடுது. எதையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு தற்கால நிலையில் பெண்கள் படும் பாடு அதை சொல்லி, இந்த நிலையில ஒரு பெண் எப்படி பக்தி செய்ய முடியும்னு கேள்வி கேட்டு, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பூஜை செய்யறது அப்படிங்கிறது ஒரு கடமை, பவித்திரமா ஈடுபாட்டோட பூஜை செய்யறது அப்படிங்கிறது வழக்கம். ஆனால் விதிவசத்தினால அந்த மாதிரி செய்ய முடியாமல் போகும்போது கஷ்டம்தான். அது ஆயிடுதே அப்படிங்கிறது ஒரு கஷ்டம்தான். அந்த நிலையில நம்ம ஐயோ பூஜை செய்ய முடியலையேன்னு நம்ம தவிக்கிறோம் இல்லையா, அந்த தவிப்பும் பூஜைக்கு இணையானது. நம்ம எப்ப பாரு அதையே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இத்தனை நாள் வீட்டில் இருந்தேன்னா பூஜை செஞ்சுட்டு இருப்பேன், ஐயோ என்னால் செய்ய முடியலையே, அந்த உருக்கம், அந்த வேதனை, அந்த வலி இருக்கு இல்லையா, அது பூ எடுத்து போட்டு செய்கிற பூஜைக்கு இணையானது. அந்த சந்தர்ப்பத்துல மனசை ஒருநிலைப்படுத்தி, இப்போ வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் உட்காந்துட்டு போகும்போது கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ள பூ எடுத்து போட்டு செய்கிற அந்த பாவனையோடு சுலபமாக சொல்ல முடிஞ்ச மந்திரம் ஒன்று இருக்கு, நான் சொல்கிறேன். அதை சொல்லிட்டு போயிட்டு வா. இது நீ தினந்தோறும் 2 மணி நேரம் உட்காந்து பூஜை செய்த பயனை உனக்கு தரும். சொன்னது யார்? குரு உபதேசம். ஆக அது நிச்சயமா பலிக்கும். சொல்லிட்டு அவர் சொல்றார், ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. 2 வரி ரொம்ப சுலபமா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஏதாவது வேதனைகள் கஷ்டங்கள் அப்படின்னா இருந்தா ஹரிநாராயணன்னு சொல்ல துரித நிவாரணம் கிடைச்சிடுறது. அடுத்து பரமானந்தம், சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது சதாசிவ சங்கர அப்படின்னு சொல்றதன் மூலமா நமக்கு வந்துடுறது. இதை ரொம்ப சுலபமா சொல்லலாம் இல்லையா அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு சொல்லுகின்ற சாக்குல அந்த பெண்களை போல் வேலைக்கு போகின்ற பெண்களுக்கு அதுக்காக நிறைய டயருக்கு வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறவா இதை யூஸ் பண்ணிக்க கூடாது. உட்காந்து எல்லா சீரியலையும் பார்த்துட்டு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்யக்கூடாது. இது அந்த காலத்துல இந்த நிலையில சொல்லிட்டு இது எப்படி பயன் தரும்? 2 மணி நேரம் செய்யற பூஜையும் இந்த 2 வரியும் எப்படி ஒன்னாகும்னு சிலருக்கு கேள்வி எழும். நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக பஞ்சசதி அதுல ஒரு கதை. அந்த கதையில பன்னி ஒண்ணு அம்பால அடிபட்டு ஒரு புதற்குள்ள விழுந்துடும். பொதுவா பன்றி எப்படி முணங்கும்னு நமக்கு தெரியும். வலி தாங்காமல் தன் மேல் அம்பு தைத்திருக்கிற நிலையில அப்படின்னு தான் அது முணங்கும். அதுல அதை பார்த்துட்டு ஒரு பிராமணன் அதை காப்பாத்துறான். அது அது ஏன் காப்பாத்தினான் தெரியுமா? சாக கிடந்தது அந்த சத்தம் கேட்டு ஒரு பிராமணன் அதை காப்பாத்துறான். அது ஹ்ரீம்னு அந்த முனங்கள் அம்பாவோட பீஜாட்சரம். கிட்டத்தட்ட ஒரு 108 தடவைக்கு மேல அது அப்படி சொன்னதனுடைய பயன், அதை காப்பாத்தினது மட்டுமல்ல, அதை கேட்டா இல்லையா, அவன் ஒரு மூடன். அவன் அந்த புலி அதாவது அந்த பன்றி அடிபட்டு விழுந்த அந்த குகை இருக்கு இல்லையா, புதர், அதுக்குள்ளதான் அவனும் இருந்தான். அவன் காதில் விழுந்து அந்த பீஜாட்சரம் இருக்கு இல்லையா, அதுக்கு அம்பாள் காட்சி கொடுத்து அவனை ஒரு மிகப்பெரிய மேதையாக ஆக்கிறான். இது ஒரு பெரிய கதை. ஆனா இதனுடைய விதை எங்க இருக்கு தெரியுமா? ஒரு பன்றி அம்பால் அடிபடுகிறது. அடிபட்ட பன்றி வலி தாழாமல் தன் மூச்சு காற்றில் அது விடுகிற அந்த பீஜாட்சரம் இருக்கு இல்லையா, அதாவது மந்திரம் அப்படிங்கிறது எந்த நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து சொல்லும் பொழுதும் அது தனக்கான பயனை தரும். ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்கு, தெரிச்சு போட்டாலும் உடையும், தெரியாம போட்டாலும் உடையும். நெருப்பு சுடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழந்தைக்கு தெரியாது. அதுக்காக அந்த குழந்தை தொடர்றது, அந்த குழந்தைக்கு சுடக்கூடாதுன்னு அந்த நெருப்பு செய்யாது. அது எப்படி தன்னுடைய
பஞ்சபூதங்கள் எப்படி தன்னுடைய கடமையை செய்யறதோ அது போல மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் எந்த நிலையில் இருந்து சொன்னாலும் சொல்லுகின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலை, நீ புரிஞ்சு சொன்னாலும் புரியாமல் சொன்னாலும், அதுக்கு தான் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் மந்திரம் சொல்ற எல்லாரும் புரிஞ்சு சொல்றாளா, புரியாம சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது பெரியவர் திருப்பி கேட்கிறார். வாதியன்னு சொல்லிட்டு டாக்டர் மருந்து கொடுக்குறாரு. கண்ணை மூடின்னு அந்த மாத்திரையை நம்ம வாயில போட்டு தண்ணியை குடிச்சுக்கிறோம், நமக்கு சரியா போயிடுறது. அந்த மாத்திரைக்குள்ள என்ன இருக்கு, எதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்டாதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த உடம்பு அதை கிரகிச்சு எடுத்துட்டு அந்த கிருமி செத்து போய் நாம் எப்படி சொஸ்தப்படுறோமோ அது போல இந்த மந்திரங்களை சொல்லுகின்ற பயன் இருக்கு இல்லையா, அது நமக்கு வந்து சேருகிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த மந்திரோபதேசம் பண்ணும் பொழுது அந்த சாக்கில் இத்தனை தகவல்களை பெரியவர் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குறார். இப்படி நான் வந்து பெரியவரை தொட்டு நிறைய சொல்லிட்டே போலாம். அவர் வந்து அவ்வளவு கொட்டியிருக்கார். அவர் கொட்டினதுதான் தெய்வத்தின் குரல். 7 பாக புஸ்தகம். இது 7 பாகத்தை ஒருத்தன் படிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இந்த வாழ்க்கையில எந்த சந்தேகமும் வராது, ஆன்மீகத்துல அவனுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. அவன் வந்து தனக்கு நடப்பதை எல்லாம் இது நமக்கு நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுப்பான். கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அவன் வந்து எல்லோருக்கும் நல்லவனாக, அதே சமயம் எந்த பாவங்களும் செய்யாதவனாக, அதே சமயம் தன்னுடைய கடமையை பார்த்து செய்கின்றவனாக, ஒரு மிகச் சிறந்த மனிதனாக இந்த பிறப்பை வெற்றி கொண்டவனாக ஆகிவிடுவான். இது அந்த அளவிற்கு அவர் தன் வாழ்நாளில் அவர் பேசினதெல்லாம், அவர் சொன்னதெல்லாம் அந்த தெய்வத்தின் குரல்ல இருக்கு. அந்த தெய்வத்தின் குரல்ல இருந்தும் நான் நிறைய விஷயங்களை எடுத்து இந்த நிகழ்ச்சியில நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த அனுஷத்தின் அனுகிரக நிகழ்வு நம்ம காஞ்சி மடம் வந்து எப்படியும் அதாவது விட்டுறாம நாம் வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்வுக்குள்ள இந்த கொரோனா உபாதைகளை நமக்கு ஒரு வழி கிடைச்சி கோயிலுக்கெல்லாம் போகலாம், இந்த சமூக இடைவெளியோடு எல்லாரும் சந்தித்து பேசலாங்கிற ஒரு நிலை உருவாகி நாம் வந்து மடத்தில் வழக்கம் போல நான் பேசணும். எல்லாரும் நேரில் வந்து கேட்டு, நேரில் கேட்பதோடு மட்டுமல்ல, இது போல கருவிகள் மூலமாகவும், ஏன்னா இந்த கருவிகள் மூலமாக எங்கே வேணாலும் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் கூட இதை பார்க்கணுன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற வகையில் எல்லா வகையிலேயும் இந்த அருட்கருத்துக்கள், இந்த நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பத்தையும் நான் சொல்லிக்கொண்டு இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூஜை முடிஞ்சு அபிஷேகம்லாம் முடிஞ்சு பூஜை முடிஞ்சு கிளம்பினதுனால தான் ஒரு 10 நிமிஷம் ஒரு பிரசாதத்துக்காக தான் இருந்துச்சு. சரி சந்தோஷம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப